Hope you Good evening, ma'am. welcome back. Good evening, ma'am. Good evening. Good evening. Are you able to see my screen? Yes, ma'am. Yeah. Okay. Okay. Ma'am, no, ma'am, it was too blurred. No, ma'am, can't able to see. No. No, ma'am. Others? ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு மேம். இல்ல ரொம்ப பிளர்ரா என்ன சொல்றது ஒயிட் பேப்பர் தான் நல்லா தெரியுது அதுல எழுதி இருக்கிறது ஒண்ணுமே செய்ய தெரியும் எப்படி தெரியாம இருக்கும் சுத்தமா It's like messy, ma'am. மேம் ரொம்ப கிட்ட வச்சு பார்த்தாலும் எதுவும் தெரியல மேம். இப்ப தெரியுது மேம். இப்போ ஓகே Now okay, ma'am. Now okay, ma'am. இப்போ ஓகே மேம் ஓகே உங்களுக்கு லோட் ஆகிறதுக்கு டைம் ஆயிருந்திருக்கும் ஓகே இப்ப தெரியுதா எஸ் மேம் எஸ் மேம் எஸ் மேம், இப்போ தெரியுது மேம். கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. லோட் ஆகிறதுக்கு டைம் ஆயிருந்திருக்கும் சரி ஓகே ஓகே நவ வி நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல லிங்க் பார்த்தோம் தட் இஸ் ரெண்டு டைப் ஆஃப் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் சவுண்ட் ஆடிபிளா இருக்காமா நல்லா Yes, ma'am. எஸ் மேம் Yes, you are audible. லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ரெண்டு தான் இருந்தது இப்போ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா அரே ஸ்டாக்கு கியூ பார்த்தோம் அதுல லிஸ்ட்ல வந்து சிங்கிளி லிங்க் லிஸ்ட் டபுள் லிங்க் லிஸ்ட் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் அப்படிங்கிற 3 வகையா இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அதுல ஒவ்வொரு லிங்க் லிஸ்ட்லயும் எப்படி டேட்டாவை இன்சர்ட் பண்றது இன்பிட்வீன்ல இன்சர்ட் பண்றது எண்ட் ஆஃப் த லிங்க் லிஸ்ட் எப்படி இன்சர்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கு சில அல்காரிதம்ஸ் எல்லாம் பார்த்தோம் சேம் திங் ஃபார் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் அப்படின்னா என்ன எதுக்காக வந்தது எதுக்காக டபுள் லிங்க் லிஸ்ட் வந்தது அதுக்கப்புறம் எதுக்கு சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் வந்ததுங்க நம்ம டபுள் லிங்க் லிஸ்ட்ல வந்து நம்ம சிங்கிள் லிங்க் லிஸ்ட்ல ஒரே பக்கமாவே நம்ம ஆட் பண்ணிட்டே போயிடணும் இன்பிட்வீன்ல ஏதாவது ஒரு பாயிண்டர் போயிடுச்சுன்னா முன்னாடி உள்ளதை நம்ம எப்படி எடுக்கிறதுங்கிறது தெரியாதுங்கிறதுக்காக டபுள் லிங்க் லிஸ்ட் வந்தது ஸோ டபுள் லிங்க் லிஸ்ட்ல ரெண்டு பக்கமும் இருக்கும் ஒரு பக்கம் போயிட்டாலும் இன்னொரு பக்கத்துல இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பின்ன முன்னாடி உள்ள டேட்டாவை நம்ம எடுத்துக்கலாம் பாயிண்டர் போயிடுச்சுனாலும் அப்படிங்கிறதுக்கு இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டபுள் லிங்க் லிஸ்ட்லயுமே சிங்கிள் லிங்க் லிஸ்ட்லயுமே எண்ட் ஆஃப் த நோட்ல தான் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போறோம் இன்பிட்வீன்ல ஆட் பண்ணலாம் ஈவன் தோ த டெய்ல் நோட் இஸ் அட் தி எண்ட் ஸோ எங்க முடியுது ஒரு ஒரு ஃபைல் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள டேட்டானா எது எங்க முடியுது எங்க ஆரம்பிக்குதுங்கிறது தெரியணுங்கிறது இல்லையா அதனால சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்ல என்ன அப்படின்னா இதுலயே சேம் சிங்கிள் லிங்க் லிஸ்டே தான் இந்த சிங்கிள் லிங்க் லிஸ்ட்ல கடைசி டெய்ல் நோடோட யூஸ்வலா டெய்ல் நோட்ல என்ன செஞ்சிருவோம் அதுல பாயிண்டரை நல்லுன்னு ரீசெட் பண்ணுவோம் ஆனா இங்க டெய்ல் நோடோட அட்ரஸ் பாயிண்டர்ல என்ன செட் பண்றோம் நியூ நோடோட ஹெட் நோடோட அட்ரஸ பாயிண்ட் பண்ணிக்கிறோம் புரியுதுங்களா இங்க 500ன்னு ஏன் கொடுக்குறோம் 500ங்கிறது வந்து ஹெட் நோடோட அட்ரஸ் சரிங்களா ஸோ பிகினிங்ல 5 இப்படி இருக்கும் அதுக்கப்புறமா என்ன செஞ்சிடும் ஒரு நோடு கிரியேட் ஆகும் மேம் உங்க வாய்ஸ் கேக்குது இல்லையே நல்லா இருக்கு இன்டர்நெட்ல இப்போ ஓகே மேம் வந்து ஃபைனல் இதை நமக்கு இங்க கொடுக்குறோம் சாதாரண சிங்கிள் லிங்க் லிஸ்ட் தான் டெய்ல் இங்க என்ன செஞ்சிடும் ஹெட் நோட்ல பாயிண்ட் பண்றோம் அதுக்கு as usual when you create a structure means இதுக்கு என்ன நோட் கிரியேட் பண்ணுவோம் கிளாஸ் நோட் இல்லையா int data char
நெக்ஸ்ட். இப்படி கொடுத்தா என்ன ஆகும்? பாயிண்டர் வில் நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு இப்படி இந்த இதுதான் நோடு. பார்க்குறோம். நோடு கிரியேட் பண்றப்போ யூ ஹாவ் டு பி அலோகேட் ஸ்பேஸ் இன் தட். ஸோ அதுக்காக நியூ ஸ்ட்ரக்சர் நோட் ஸ்டார் எம்எல்எக். எம்எல்எக் அப்படிங்கிறது வந்து allocate the space for the node. How much of space is needed that must be created initially in the memory. So scanf என்ன வேல்யூ நீங்க இந்த நோட்ல போட போறீங்க அப்படிங்கிறது நியூ டாட் டேட்டா வேல்யூல போட போறோம். நியூ டாட் நெக்ஸ்ட் வந்து இப்போ ஹெட்டா மாறும். டாட் நெக்ஸ்ட் வந்து நியூவா மாறிடும். ஸோ நியூ நோட் ஃபர்ஸ்ட் இங்க இருந்தோ அங்க வந்துடும். ஹெட் இஸ் ஈக்குவல் டு நியூ. முதல்ல ஒரு நோடு இருக்கும்போது சரி. இப்போ இதுலயே நம்ம இடையில நம்ம இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹெட் நோட்ல இருந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பொசிஷன் வர வரைக்கும். பொசிஷன் வந்த உடனே இந்த நார்மலா சிங்கிள் லிங்க் லிஸ்ட்ல என்ன கொடுக்குறோமோ அதே தான் பண்ணுவோம். டெய்ல்ல நியூன்னு மார்க் பண்ணுவோம். தட் இஸ் த திங் இஸ் ஹேப்பனிங். scanf value is getting new value data is value. tail dot next வந்து new dot next is equal to head. So now the tail is the new. அவ்வளவுதான். இந்த நோட்ல நீங்க ஆட் பண்றதா இருந்தா இது வந்து நியூ ஆயிருக்கும். அப்புறம் அந்த நியூ நோடோட பாயிண்டர் வந்து நோடுக்கு பாயிண்ட் பண்ணும். இதுதான் ஆக்சுவல் ப்ராசஸ். இன்ல ஸ்டோர் பண்றது as usual. நீங்க பொசிஷன் சிங்கிள் லிங்க் லிஸ்ட்ல பொசிஷன் வரைக்கும் நீங்க ஃபார் லூப்ல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு போய்கிட்டே இருப்பீங்க. போனதுக்கு அப்புறமா அந்த வேல்யூ என்ன ஆகுதோ அதை டேட்டால ஸ்டோர் பண்ணுவீங்க. நியூ டாட் நெக்ஸ்ட் வந்து டெம்ப் டாட் நெக்ஸ்ட்டுக்கு போகும், அடுத்ததுக்கு போகும். ஸோ அந்த நியூ நோட் வந்து டெம்ப் டாட். as usual இந்த சர்க்குலர் லிங்க் லிஸ்டோட இன்ஃபர்மேஷன் எதுவுமே அந்த இடத்துல உங்களுக்கு ரீடைல் தட் இஸ் சேஞ்ச் ஆகாது. இன் பிட்வீன்ல உள்ள நோட் சிங்கிள் லிங்க் லிஸ்ட் மாதிரியே நீங்க இன்சர்ட் பண்ணலாம். அதே மாதிரி இது டெலீட் பண்றதுக்கு பொசிஷன் வர வரைக்கும் பண்ணிட்டு டெம்ப் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டெல் டாட். ஸோ ஹெட் நோட் வந்து டெம்ப் நோடா போட்டுட்டு அதை டெலீட் பண்ணுறோம். அவ்வளவுதான். very simple. Same as singly linked list. Just only one thing is when you created a circular linked list, the tail node will point, address of the tail node points to the head node. So இதுதான் only one changes. இதனால நமக்கு ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனோட டேட்டா வந்து இந்த இதுல இருந்து இந்த இதோட முடியுதுங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரீஸ். தட் இஸ் நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் இல்லையா? தென் நான் லீனியர் நான்லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல ட்ரீஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரீ எதுக்காகலாம் எந்த அப்ளிகேஷனுக்கெல்லாம் யூஸ் பண்றோம்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். என்ன அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க? யூஸ் பண்றாங்க, இண்டெக்ஸிங்க்கு யூஸ் பண்றாங்க, ஃபைல்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா? ஃபைல் அரேஞ்ச்மெண்ட் என்ன இருக்கும்? ஒரு டைரக்டரிக்குள்ள உள்ள சில ஃபைல்ஸ் இல்ல சப் டைரக்டரிக்குள்ள இன்னொரு சப் டைரக்டரி அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஆர்கனைசேஷன் அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றதுக்கு இந்த இது யூஸ் ஆகுது. ஓகே. இப்போ ஃபார் ட்ரீ அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுக்கு என்ன இருக்கும்? ரூட் இருக்கணும். உங்க வாய்ஸ் கேட்கல. மியூட்ல இருக்கீங்க.
மேம் நீங்க பேசுறது கேட்கல மேம். மியூட்ல இருக்கீங்க மேம். இப்ப கேக்குதா? எஸ் மேம். இப்போ கேக்குது மேம். எஸ் மேம். ஏன் அது தானா மியூட்டுக்கு போயிட்டுது? ஓகே. இப்போ when you consider about B கொஞ்சம் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லுங்க மேம். ட்ரீஸ்ல இருந்து சொல்றவா? எஸ் மேம். அப்படியே மியூட் ஆயிடுச்சு. சரிம்மா. ட்ரீங்கிறது ஒரு நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். இதனோட அப்ளிகேஷன் என்னன்னா இந்த இண்டெக்ஸிங் பண்றதுக்கு டிக்ஷனரியில அந்த மாதிரி பண்றதுக்கும் ஃபைல் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்னு நீங்க 2 மார்க்ஸ்ல கேட்டீங்கன்னா 2 நீங்க அப்ளிகேஷனா கொடுக்கணும். அந்த இதுக்காக சொல்றேன் ட்ரீஸ். ஸோ அப்போ ஏங்கிற ஒரு ரூட் இருக்கு. இந்த ட்ரீல வந்து எப்பவுமே நான் எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்லயுமே என்னென்ன ஆபரேஷன்லாம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். இன்சர்ட்டிங், டெலிட்டிங், சர்ச்சிங், சார்ட்டிங் எது வேணா பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ரூட் நோடு வழியா தான் எல்லாமே பண்ண முடியும். சர்ச் பண்ணணும்னாலும் சரி, இன்சர்ட் பண்ணணும்னாலும் சரி, வித் ரெஸ்பெக்ட் டு தி கண்டிஷன் ஃப்ரம் தி ரூட் ஒன்லி. ஸோ ஏங்கிறது வந்து ரூட் ஆஃப் த ட்ரீ, பிங்கிறது வந்து இது பி அண்ட் சி ஆர் தி சில்ட்ரன் ஆஃப் ஏ. இந்த மாதிரி டிஇஎஃப் அது வந்து சில்ட்ரன் ஆஃப் பி. இப்படி இருக்கு. ஸோ இப்போ இது ஒரு சப்ட்ரீ, இது ஒரு சப்ட்ரீ, இது ஒரு when you consider about BEF இது ஒரு சப்ட்ரீ. ஸோ இந்த மாதிரி தனித்தனி சப்ட்ரீயா நம்ம இது கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து கடைசி நோடு, இதுக்கு மேல நம்ம எதுவுமே ஆட் பண்ணலங்கிற பட்சத்துல இது வந்து லீஃப். G and H are the leaf node or tail node of the root tree. Tail node of the root. So for example, the root ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதனோட என்னது A, லீஃப் என்ன, லீஃப் நோட் என்னது G and H, பேரண்ட் யாரு A, சில்ட்ரன் யாரு B C D E F, சிப்ளிங்ஸ் யாரு, சிப்ளிங்ஸ் G and H, கடைசியா இருக்கிறவங்க சிப்ளிங்ஸ் G and H. ஹைட் ஆஃப் த ட்ரீ அப்படின்னு சொல்லும் போது ஹைட் ஆஃப் த ட்ரீ வந்து ரூட்டை வந்து நீங்க என்ன செய்யணும், 0ன்னு எடுத்துக்கணும். 1 2 3 that is the root of height of the tree. The root of the leaf அதுதான் from is equal to 0. ஓகே. லெவல் ஆஃப் த ட்ரீ அப்படின்னு சொன்னா லெவலும் ஹைட்டும் ரெண்டும் ஈக்குவல் தான். லெவல்ங்கிறது வந்து 0 லெவல், லீஃப் நோடு வந்து 0 லெவல், நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் லெவல் வந்து சி செகண்ட் லெவல், நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி தேர்ட் லெவல். இதே தான் நீங்க ஹைட்டு, லெவலு, டெப்த் எல்லாம் ஈக்குவல். டெப்த் ஆஃப் த ட்ரீ, இந்த ட்ரீ கொடுத்து டெப்த் ஆஃப் த ட்ரீனா நம்பர் ஆஃப் லெவல்ஸ் தான் டெப்த், நம்பர் ஆஃப் லெவல்ஸ் தான் ஹைட். ஓகே. ஸோ தீஸ் ஆர் ஆல் சேம். நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மல்டிமீடியா ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மல்டிமீடியா ஆப்ஜெக்ட்ல என்னென்னலாம் இருக்கும், ஆடியோ இருக்கும், வீடியோ இருக்கும், இமேஜஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அண்டர் இமேஜஸ் போட்டோகிராஃபி, பேட், அனிமல், ரேட், வாட் எவர் இட் மே பி எல்லாமே இருக்கும். ஸோ அதே இதுல வீடியோக்கு எடுத்துக்கிட்டேன்னா சேட் வீடியோ, ஃபன் வீடியோ, ஆக்ஷன் வீடியோ, அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும். ஆடியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா மெலடி, அப்புறம் வேற என்ன சொல்லலாம், மெலடிஸ் அண்ட் கிளாசிக்கல் ராப் சாங்ஸ், கிளாசிக்கல் ராப். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆடியோ ஃபைல்ஸ் இதுல இது கீழே நம்ம கொண்டு போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பர்பஸுக்காக நம்ம அரேஞ்ச் பண்றதுக்கு பேரு தான் என்னது, ட்ரீஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுல நம்ம எப்படி எல்லாம் ஆபரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். How to represent இந்த ட்ரீயை வந்து மெமரியில எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். 2 வகையா நான் முதல்லயே சொன்னதான். இது வந்து மெமரியில வந்து ட்ரீயை வந்து 2 வகையா மென்ஷன் பண்றாங்க. அரேயா பண்றாங்க, இன்னொன்னு வந்து லிஸ்டாவும் பண்றாங்க. லிஸ்ட்னா என்னது, லிங்க் லிஸ்டாவும் பண்றாங்க. ஸோ ஹியர் ஒன் ஆஃப் த மெயின் கான்செப்ட் ஆஃப் தி ட்ரீ இஸ் பைனரி ட்ரீ. பைனரி ட்ரீ அப்படின்னு சொன்னா என்னன்னா, a node which have only 2 children.
Okay, a node which have 2 children child, அப்புறம் என்ன இருக்கணும், லெஃப்ட் சைல்டு வந்து லெஸ்ஸா இருக்கணும், ரைட் சைல்டு வந்து கிரேட்டரா இருக்கணும். சரிங்களா? டூ சைல்ட், லெஃப்ட் வந்து லெஸ்ஸரா இருக்கணும், கிரேட்டரா இருக்கணும். கம்ப்ளீட் பைனரி ட்ரீயா இருந்ததுன்னா all nodes should have two child. That is called balanced binary tree. சரிங்களா? இதெல்லாம் ஒரு ரூல்ஸ். ஒரு ட்ரீ இருந்ததுன்னா ஒவ்வொரு நோடுக்கு பைனரி ட்ரீனாலே ஒரு நோடு கிரியேட் ஆச்சுன்னா அது கீழே 2 நோடு இருக்கணும், 2க்கு மேல இருக்கக்கூடாது. அந்த 2 நோடுலயும் லெஃப்ட் நோடு வந்து அதனோட வேல்யூ கம்மியா இருக்கணும், ரைட் நோடு வந்து வேல்யூ ஜாஸ்தியா இருக்கணும். இந்த லெவல் ஆஃப் த ட்ரீ. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெவல்ல எத்தனை நோடு இருக்கும் அப்படிங்கிறது, ஒரு பெரிய ட்ரீ இருக்கு, இந்த பர்டிகுலர் லெவல்ல எத்தனை நோடு இருக்கு அப்படி பைனரி ட்ரீல இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா 2n is the level of the tree. அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் லெவல்ல வந்து எத்தனை ட்ரீ இருக்குன்னா 8 நோடு இருக்கு, 2 4 6 8. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் தேர் ஆர் அவைலபிள் இன் அ பேலன்ஸ் ட்ரீ. n is a level of the tree. புரியுதுங்களா? நவ் யூ அண்டர்ஸ்டுட்? நோ, ஒரு ட்ரீனா என்ன, ட்ரீல உள்ள சில டேர்ம்ஸ் அது எப்படி இருக்கணும், ஒரு பைனரி ட்ரீனா எப்படி இருக்கணும். ஓகே, how to represent in the memory. மெமரிக்குள்ள எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு ட்ரீ இருக்கு. இந்த ட்ரீல வந்து இந்த ட்ரீயை வந்து அரேல நீங்க எப்படி அப்படிங்கறத பாருங்க. A B C. ஓகே, A B வந்து D and E இருக்கு, Cல வந்து ஒரே ஒரு நோடு தான் இருக்கு, இன்னொரு நோடு இல்ல. சோ இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இப்ப இன்னொரு நோடு புதுசா வந்தது இல்ல ஆட் பண்ணுவோம், Cல ஆட் பண்ணுவோம், அப்புறமா Dல ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. So a list will have only 1 2 3 4 5 6 node. With the available 6 node we have a constructing a binary tree. So how you can represent this binary tree into arrays A B C D. ஓகே, இந்த இடத்துல ஏன் இது கொடுக்கல EF? ஏன்னா இங்க பாருங்க, இதை ரெஃபர் பண்றது எப்படின்னா, ஏங்கிறது ஃபர்ஸ்ட் ரூட் நோட், சரியா? இது 0th நோட், இது வந்து என்னது? ஓகே, திஸ் இஸ் தி ரூட். இந்த ரூட்ல இருந்து I plus 1 அப்படின்னா என்ன ஆகும்? ஐங்கிறது இந்த இண்டெக்ஸ் ஆஃப் தி அரே. இண்டெக்ஸ் ஆஃப் தி அரே யூ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 to 0 1 2 3 அப்படின்னு போகும். இந்த இண்டெக்ஸ்ல இருந்து 1 இருந்ததுன்னா இது லெஃப்ட் சைல்டு. Incremented by 1. 2i plus 2 அப்படியா இருந்ததுன்னா என்ன ஆகும்? 2i plus 2 னா B. ரைட் tree, ரைட் நோடு, ரைட் நோட் ஆஃப் தி A நோடு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A நோட நீங்க முதல்ல என்டர் பண்றீங்க. இதுக்கு அடுத்து வந்து 2i plus 1, 0 plus 2 into 0 எவ்வளோ? 0 plus 1. லெஃப்ட் சைல்டு ஆஃப் தி A வந்து இண்டெக்ஸ்ல ஸ்டோர் பண்றீங்க. செகண்ட் இண்டெக்ஸ்ல 2i plus 2, i is still i is a 0, 0 plus 2 D. Okay, 0 plus 2 0. So C will be the right child will be stored in the third location. Next என்ன சொல்றாங்க? D ஏ ஸ்டோர் பண்றோம். D இப்போ எதுல ஸ்டோர் ஆகுது? இண்டெக்ஸ் is 3 இல்லையா? 3 into I. Just a minute, I'll come back. Evening, ma'am.
Hear your voice. See, when you consider about B subtree, B ல வந்து left child வந்து 2i அப்ப என்னது third positionல ஸ்டோர் ஆயிருக்கா. அதே மாதிரி B இது E, B ஓட ரைட் சைல்டு வந்து 2 into I plus 1 into 2. 2 into 2 4. அப்ப எந்த இடத்துல ஸ்டோர் ஆகும்? இந்த இடத்துல ஸ்டோர் ஆகும். ஓகே, வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். மேம் உங்க வாய்ஸ் அண்ட் வீடியோ ரெண்டுமே பிரேக் ஆகுது மேம். மேம் அந்த டேபிள் கொஞ்சம் சொல்லுங்க மேம். இந்த டேபிள் ஓகே சொல்றேம்மா. இப்போ இந்த ட்ரீ மியூட்ல போயிட்டீங்க மேம். மியூட்ல போயிட்டீங்க மேம். நான் போகல, அதுவா போகுது, ஏன்னு தெரியல. ஆட்டோமேட்டிக்கா மியூட்ல போட்டு வர்றாங்க. நான் நினைக்கிறேன் நீங்க தான் யாராவது இப்படி பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மேம், கிளைமேட் ஒரு மாதிரியா இருக்கு மேம் இந்த சைடு, அதனால அது மாதிரி இருக்கும் போல மேம். மழை வர மாதிரி இருக்கு மேம். ஓகே 2i plus 1. இப்போ a நோட் வந்து 0, அதனோட லெஃப்ட் சைல்டு இங்க ஸ்டோர் பண்றோம், ரைட் சைல்டு வந்து இந்த இதுல ஸ்டோர். இதுதான் பேசிக். இந்த கான்செப்ட்ல இந்த மாடல்ல நம்ம அரேல இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்றோம், ஆக்சஸ் பண்றோம். அதே மாதிரி சியோட சியோட லெஃப்ட் சைல்டு எங்க ஸ்டோர் ஆகுது? சி இண்டெக்ஸ்ல இருக்கு. இது வந்து பி குள்ளது. சில எடுத்துக்கிட்டீங்கன்னா செகண்ட் லெஃப்ட் சைல்டு வந்து எஃப் இல்லையா? 2 into 2 plus 1. 2 into 2 plus 1 என்னது? 2i plus 1 5. 5 5th பொசிஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கு எஃப். அதனோட ரைட் சைல்டு வந்து 6th பொசிஷன்ல ஸ்டோர் ஆகும். நீங்க திரும்ப ரெஃபர் பண்ணும்போது அரேய லெஃப்ட் சைல்டு வந்து 2i plus 1, ரைட் சைல்டு வந்து 2i plus 2 ரெஃபர் பண்ணுவோம். So this is called a binary tree from where. இப்ப தெரியுதா தெரியலையா? தெரியல, விட்டு விட்டு வருது மேம் உங்க ஸ்கிரீன். திடீர்னு blank ஆயிடுது. அப்புறமா மேம் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்க. இப்ப இது புரிஞ்சிருச்சா? ஒரு ட்ரீய வந்து அரேல எப்படி ஸ்டோர் பண்றோம், எஸ் மேம் புரிஞ்சிருச்சு. லிஸ்ட்ல எப்படி ஸ்டோர் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு ட்ரீ இஸ் in list. Okay, LAR, left child, right child, A. left child ஏதாவது இருந்ததுன்னா ரைட் சைல்டு ஆர், இப்படி இல்லைன்னா ரைட் சைல்டு வந்து நல்லா இருக்கும். இது ஒரே ஒரு சைல்டு இருக்கிறதுனால எஃப் மட்டும் இதுல ஸ்டோர் ஆகுது. இந்த மாதிரியும் லிங்க் லிஸ்ட்லயும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கறது சொல்றாங்க. சரி,
ட்ரீயை பொறுத்தளவுல இப்போ நம்ம எப்படி மெமரியில ஸ்டோர் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா அதை எப்படி நம்ம டிராவல்ஸ் பண்ணுவோம், தட் இஸ் சர்ச் பண்ணுவோம், எப்படி தேடுறது வைக்கிறது டேட்டாவை அதுல இருந்து சர்ச் பண்றது அப்படின்னா யூ வில் see that ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸோ இப்போ இதுல வந்து 2 மெத்தட் இருக்கு. சர்ச், டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படின்னு 2 வகையா நம்ம சர்ச் பண்ணலாம். இது வந்து டிபெண்ட் பண்ண அப்ளிகேஷனை பொறுத்து இது வந்து டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சா பெர்த் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணணுமா அப்படிங்கிறது பொறுத்து இருக்கு. ஸோ இப்போ பெர்த் ஃபர்ஸ்ட் சர்ச்னா என்ன, டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்னா என்ன அப்படிங்கறத முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு டேட்டாவை நீங்க சர்ச் பண்ணணும், ஆட் பண்ணணும், டெலீட் பண்ணணும்னாலே ட்ரீன்னு எடுத்துக்கிட்டா ரூட்டை கன்சிடர் பண்ணாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லையா, அது நல்லா தெரியும். ஸோ இப்போ ரூட்ல இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலிமெண்ட்டை நீங்க சர்ச் பண்றீங்கன்னா 35 சர்ச் பண்றீங்கன்னா திட் சுட் பி 35 நீங்க சர்ச் பண்றீங்கன்னா என்ன செய்யணும், 40ல இருந்து 30க்கு வந்து 25 பார்க்கும், அப்புறம் வந்து 35 பார்க்கும். இது ஒரு மெத்தட். இல்ல 40ல இருந்து ஒரு லெவல் பை லெவலா தேடிக்கிட்டே வரும். 40 முதல்ல என்ன இருந்தது, 40, 30, 25, 35, isn't it? Right. So இப்போ ஒரு வகையான சர்ச்சிங் வந்து லெவல் பை லெவல் சர்ச்சிங், தட் இஸ் 40, 30, 50, again 25 to 35, 45, 70, whichever you want under that level it will be find out. If it is not, you don't want to, that is that element is not found in it, உங்களுக்கு கொடுக்கும். இதுதான் என்னது ஒரு breadth first search அப்படின்னா என்னன்னு தெரியுதா? breadth first searchனா என்ன, லெவல் பை லெவல். that is பாருங்க 40, 30, 25, 35, 45, 70. ஓகே, இதே இது டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படின்னா என்னன்னா ஒரு டெப்த் பை டெப்த் அப்படின்னா ஒவ்வொரு சப்ட்ரீ பை சப்ட்ரீவா அது வந்து சர்ச் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 40க்கு அடுத்து 30, 25, 35, இதுல எதுவும் இல்லைன்னா ரைட் சப்ட்ரீக்கு போகும். இத முதல்ல என்ன செஞ்சிடும், தேடிட்டு அப்புறமா இது தேடும். ஸோ இதுக்கு பேரு தான் என்னது, கீழே வரைக்கும் போயிட்டு அப்புறமா மேல வரும். தட் இஸ் கால்டு தி டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். சப்ட்ரீ பை சப்ட்ரீயா சர்ச் பண்றதுக்கு பேரு வந்து டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் ட்ரீ. ஸோ இந்த 2 லெவல்லையும் ஒரு ட்ரீ டிராவர்ஸ் பண்றதுக்கு ஒரு 3 டைப் ஆஃப் டெக்னிக்ஸ் இருக்கு. அது என்னன்னா இன் ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர். இது எல்லாமே என்னென்ன அப்ளிகேஷனுக்கு யூஸ் ஆகுதுன்னா எக்ஸ்பிரஷன் எவாலுவேஷனுக்காக யூஸ் பண்றாங்க. ஒரு எக்ஸ்பிரஷனை நீங்க கொடுத்தீங்கன்னா அது வித்தின் த கம்ப்யூட்டர் இட் வில் பி கன்வெர்டட் இன்டு ப்ரீஃபிக்ஸ், போஸ்ட்ஃபிக்ஸை கன்வெர்ட் பண்ணி அது ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்குது. ஸோ இதுதான் இந்த டெக்னிக்கை தான் நம்ம ட்ரீலையும் டிராவர்சல் டெக்னிக்கா நம்ம படிக்கிறோம். ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர். வாட் இஸ் தட் இன் ஆர்டர்? இன் ஆர்டர் எதுவுமே முதல்ல என்ன செய்யணும், லெஃப்ட் இன் ஆர்டர்னா லெஃப்ட் சப்ட்ரீயை பார்க்கும், அப்புறம் ரூட்டை பார்க்கும், அப்புறம் ரைட் பார்க்கும். இது ஒரு டெக்னிக். ப்ரீ ஆர்டர் அப்படின்னா என்ன செய்யணும்னா ரூட்டை முதல்ல பார்த்துட்டு லெஃப்ட் ரைட். ஓகே, நெக்ஸ்ட் போஸ்ட் ஆர்டர் அப்படின்னா என்னன்னா முதல்ல லெஃப்ட், அப்புறம் ரைட், அப்புறம் ரூட். Are the different type of traversal technique we are going to use to traverse the an element from the tree or graph. உங்க ஸ்கிரீன் ஒயிட் ஆயிடுச்சு. இல்ல சரியா தான் இருக்கு. இந்த விட்டு வருது மேம். சரியா? ஆமா மேம், ஒயிட் ஆயிடுச்சு. இல்ல மேம் கொஞ்சம் டவர் கிடைக்கிற இடத்துல வாங்க மேம். நான் வெளியே போயிடுவேன். அவங்கள வெளிய தான் மேடம் உட்கார்ந்து படிக்கிறோம். அப்படியே மேம் வாய்ஸ் வேற பிரேக் ஆகுது மேம், சுத்தமா கேட்கல. எனக்கு இன்டர்நெட் நல்லா இருக்கேம்மா, நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே. ஓகே, I'll change my internet. ஓகே, சேஞ்ச் பண்ணிட்டு வரவா? ஓகே மேம். ஓகே மேம். சுத்தமா கேட்கலையா? விட்டு கேக்குது மேம். பிரேக் ஆயி கேக்குது.
கொஞ்சம் அப்படியே ஸ்டக் ஆகுது மேம். சரி, நான் இதை மட்டும் முடிச்சிட்டு நான் சேஞ்ச் பண்றேன் கொஞ்சம். ட்ரீ டிராவர்சல். ஓகே, ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர் 3 இது சரியா? சோ இன் ஆர்டர்ல வந்து லெஃப்ட் ரூட் ரைட், ப்ரீ ஆர்டர் ரூட் லெஃப்ட் ரைட், போஸ்ட் ஆர்டர் லெஃப்ட் ரைட் ரூட். இந்த மாதிரி இது புரியுதுல்ல? ஓகே மேம், காட் இட். எஸ் மேம். இல்ல ஒரு ட்ரீ இருக்கு, ஒரு சாம்பிள் ட்ரீ இருக்கு. இதுல ப்ரீ ஆர்டர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாட்டு. ப்ரீ ஆர்டர்னா நான் என்ன சொன்னேன்? ரூட் லெஃப்ட் ரைட். ரூட் லெஃப்ட் ரைட் மீன்ஸ் ஏ, left என்னது B, D, E, and then இல்ல அரிசி A, B, C. ஏல இருந்து B, D, E, அப்புறம் என்ன செய்றோம்? C, F, G. This is pre-order. C, once root வந்துரும், அதுக்கப்புறம் left, right. So இங்க நமக்கு already root வந்துருச்சு, root, left and right. Okay. So this is the thing. This is the pre-order list. Pre-order list. So what about post order அப்படிங்கும்போது left, right root. Left எங்கனது? left கடைசியில D வரைக்கும் வரும். left இங்கதான் சர்ச் ஆகுது. D, E, then root. So இப்போ இதனோட left கொடுத்துட்டோம். then C க்கு வரும்போது சாரி B நேர D left right root, இதனோட left F, G root, அதுக்கப்புறம் root. புரியுதுங்களா? in order, post order. Okay. Yes ma'am. Yes ma'am. Okay ma'am. Okay, in order பாருங்க. in orderல என்ன? left right. left என்னது? the root ஓட left D, root B, right E, then இப்போ left வந்துருச்சு. இது left முடிஞ்சது. then A is a root, then right. C க்கு வரும்போது எங்க வரும்? இதனோட left root right. Understood? This is for in order. Left root right. Within that left root right. B, E. In this, once A is root is coming from the left, F, C, G. This is for in order. Okay. ஒரு நோடு delete பண்ணனும் at the end of the binary tree னா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணோம்? டிராவர்ஸ் பண்றது எப்படி, சர்ச் பண்றது எப்படிங்கறது, அரே மெமரியில ஸ்டோர் பண்றது எப்படின்னு. இப்போ ஒரு நோட வந்து இன்சர்ட் பண்ணனும் இன் பிட்வீன் இல்ல எண்ட் ஆஃப் த ட்ரீல ஆட் பண்ணனும்னா என்ன பண்ணனும் அப்படிங்கறத பார்ப்போம். So for example, a deletion of node at the end of the binary tree is very simple. For example, இதுக்கு கீழ for example இதுக்கு கீழ 20 ன்னு இருந்ததுன்னு வெச்சுக்கோங்களேன். இந்த 20 very easy, isn't it? இப்போ delete பண்ணிட்டோம். Deletion of a node in between, for example இப்போ 55 delete பண்ணனும். இந்த node வந்து delete ஆயிடும். When you create this is as a null. So in this middle node you want to delete. So in that middle, ma'am, again voice breaking, ma'am. Voice breaking. okay, இப்போ எப்படி இருக்கு? I changed my. Yes, okay ma'am. ma'am again கொஞ்சம் சொல்லுங்க. என்னமா? Deletion. Again first ல இருந்து கொஞ்சம் சொல்லுங்க ma'am. Deletion of node at the end of the binary tree இருந்து இப்ப 20 ன்னு இருந்ததுன்னா deletion easy. We can delete that one. Suppose if you want to delete a node in between வெச்சுக்கோங்களேன். In between, for example, இந்த 55 node delete பண்ணனும்னா நம்ம binary treeல என்ன ஒரு கண்டிஷன் என்ன?
ரெண்டு நோட், ஒரு ரூட்டுக்கு ரெண்டு சைல்டு இருக்கணும். அட் த சேம் டைம் லெஃப்ட் சப்ட்ரீ வந்து லெஸரா இருக்கணும், ரைட் சப்ட்ரீ வந்து ஹையரா இருக்கணும். தட் இஸ் த கண்டிஷன். ஸோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, 55 டெலீட் வச்சுக்கோங்க. 55 டெலீட் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணணும், இந்த நோடு வந்து இங்க போகணும், ஷிஃப்ட் பண்ணணும். isn't it? 53 comes here. So அதுக்கப்புறம் 60 comes in the right. That is the thing. இப்போ 53 இங்க வரும், இது வந்து டெலீட் ஆயிடும், இந்த 55 போயிடும். சரிங்களா? 60 as usual இருக்கும். புரியுதா? 53க்கு அப்ப லெஃப்ட்ல எதுவும் கிடையாதுல்ல மேம்? அந்த 60 வந்து லெஃப்ட்ல எதுவும் கிடையாது. 53 ஷிஃப்டட் Okay. தட்ஸ் ஆல். அப்ப ரீஅரேஞ்ச் ஆகுங்கற சொல்றேன். இன் பிட்வீன்ல நீங்க டெலீட் ஆகும்போது அந்த லிங்க் லிஸ்ட் வந்து ரீஅரேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி தான் ஒரு நோட் நீங்க இன்சர்ட் பண்ணனும்னாலும் அதே மாதிரி தான். எக்ஸாம்பிள் நீங்க 53க்கு ஒரு 51ங்கற நோட நீங்க 25ங்கற நோட இன்சர்ட் பண்ணனும்னா என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா சர்ச் பண்ணும். 50க்கு 30 இருக்கு, 30க்கு லெஸரா தான் இந்த எலிமெண்ட் இருக்கு, அதனால 25ங்கறத ஆட் பண்ணிடுது, இன்சர்ட் ஆயிடுது. அதே நேரத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 51ன்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ 51ன்னு இருந்து இப்போ இனிஷியலா 55 இருந்ததுன்னா என்ன செய்யும், I'll undo that one. undo பண்ணி பாருங்க. Ma'am, your voice is breaking. Fifty-five, 53 இப்படி இருக்கு. இப்போ நான் 51 இன்சர்ட் பண்ணனும்னா என்ன பண்ணணும், 51 இன்சர்ட் பண்ணனும், என்ன பண்றது? 53க்கு கீழ இன்சர்ட் ஆயிடும். 51 இன்சர்ட் பண்ணா 55 கீழ வந்துரும், அதுக்கு கீழ 53 வரும். 53 லெஃப்ட்ல இன்சர்ட். நீங்க அப்படி சொன்னா இந்த 55 அதாவது இதை விட 50ஓட லெஸர் எலிமெண்ட் 53, அதை விட பிக்கெஸ்ட் எலிமெண்ட் 55. அப்ப இது வந்து ரைட்டா தானே இருக்கணும் கண்டிப்பா. நீங்க 30 கிட்ட அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா 53 வந்து இன்சர்ட் பண்ணிட்டு 55 வந்து கீழே வரும், 60 வந்து இன்னொரு லெவலுக்கு போயிடும். So listen here. 53 will be comes in the first level. So 51 as a left child, 55 as a right child, the 60 will be goes to the next level. Understood? Yes ma'am. புரியுதுங்களா? Okay, ma'am. This is the insertion operation. இது வந்து insertion. Insert at the end and in between. அடுத்து வந்து graph. ஸ்கிரீன்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? மேம் கொஞ்சம் எல்லாரும் மியூட்ல போட்டுருங்க. கொஞ்சம் எல்லாரும் மியூட்ல பேசுறீங்க, யாருமே கவனிக்க மாட்டேங்கிறீங்க. நான் கவனிக்கிறேன். நாங்க கவனிக்கிறோம் மேம், வேற யாரோ பண்றதுக்கு. தான் மேம் இருக்கும். மேம் எல்லாரும் மியூட்ல போடுங்க மேம். சரி, இப்போ அக்ரியை பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? ஓகே மேம். அடுத்து கிராஃப், நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். Connected pair of vertices connected by edges. What is the difference between graphs and trees? ரெண்டுமே ஒண்ணுதான். எல்லாமே அதுல வந்து நோட்ஸ் சொல்லுவோம், ட்ரீல. கிராஃப்ல வந்து வெர்டிசஸ்னு சொல்லுவோம். வெர்டிசஸ் ஆர் கனெக்டட் பை எட்ஜஸ். அதுல வந்து என்ன செய்வோம், ட்ரீல என்ன செய்வோம், நோட்ஸ் இஸ் லிங்க்டு லிங்க் அப்படின்னு சொல்றோம் இல்லையா?
ஸோ இப்போ இந்த ரெண்டு நோடையும் இந்த லிங்கால கனெக்ட் பண்றோம் அப்படிங்கறத சொல்றோம். இட் இஸ் கால்ட் அ ட்ரீ. இங்க வந்து கிராஃப் அப்படின்னு சொல்றோம். யூஸ்வலா ஒரு கிராஃபுக்கும் ட்ரீக்கும் என்ன டிஃபரன்ஸ் என்னன்னா, ட்ரீல வந்து ரூட் நோடு தான் டாப். ரூட் இல்லாம நம்ம எதுவுமே ரூட் வழியா தான் எதுனாலும் பண்ணணும். இன்சர்ட் பண்ணணும் சரி, டெலீட் பண்ணாலும் சரி, சர்ச் பண்ணாலும் சரி, எதுனாலும் சரி. பட் கிராஃப்ல அப்படி கிடையாது. எந்த இடத்துல வேணாலும் நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், எங்க இருந்து வேணாலும் சர்ச் பண்ணிக்கலாம். அதுதான் டிஃபரன்ஸ் கிராஃப். இது ஒரு நான் லீனியர் data structure. When we the graph is an undirected pair of vertices which connected by edges. That is called, we can represent as G is equal to set of vertices and edges. Okay, இது ஒரு undirected graphல வந்து directed graph இருக்கு, undirected graphும் இருக்கு. ரெண்டு வகை இருக்கு. undirected graph அப்படின்னு சொன்னா அதுல வந்து ஆரோ மார்க்ஸ் இருக்காது. ஜஸ்ட் ஒரு லிங்க் பிட்வீன், தட் இஸ் an edge between two vertices. Here A, B, C, D are the edges. Okay, so these are all the edges. இப்போ இந்த மாதிரி ஆரோ மார்க் இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து டைரக்டட் கிராஃப். ஆரோ அதாவது இங்க இருந்து இங்க போக முடியும், இங்க இருந்து இங்க தான் போக முடியும், இங்க இருந்து சிக்கு போக முடியாது அப்படின்னு தான் அர்த்தம். when it is a directed graph, இப்போ undirected graph இருந்தனா ஏல இருந்து பி போய்க்கலாம், பில இருந்து ஏவும் போய்க்கலாம். அதே மாதிரி ஏல இருந்து டி போய்க்கலாம், சிக்கும் போகலாம், சில இருந்து ஏவும் போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேரு தான் undirected graph. பட் டைரக்டட் கிராஃப் டிராவல்ஸ் பண்ணும்போது ஏல இருந்து பி போகலாம், பில இருந்து சி போகலாம், சில இருந்து தான் ஏ போக முடியும், ஏல இருந்து சிக்கு போக முடியாது. அதே மாதிரி சில இருந்து பிக்கு போக முடியாது. If you want to go C to B means you go through A and then B. That is directed graph. புரியுதுங்களா? இப்போ இதெல்லாம் சில டேர்ம்ஸ், இதை வச்சு நம்ம பின்னாடி என்னென்ன பண்ண போறோங்கிறத சொல்றேன். What is the difference between the trees and graph அப்படின்னா, இதுல இண்டிவிஜுவல் எலிமெண்ட் நோடுன்னு சொல்றோம், இங்க வெர்டிசஸ்னு சொல்றோம். இதுல ட்ரீல வந்து சைக்கிளே இருக்காது, பட் கிராஃப்ல வந்து சைக்கிள் எக்ஸிஸ்ட். தெரியுதுல்ல உங்களுக்கு? அப்புறம் இதுல வந்து n நோட்ஸ் இருந்தா n-1 எட்ஜஸ் இருக்கும் ட்ரீல. ஆனா கிராஃப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா n வெர்டெக்ஸ் இருந்தா n*n-1 n வெட்ஜஸ் இருக்கும். எதுக்கு? அன்டைரக்டட் கிராஃபுக்கு. டைரக்டட் கிராஃபுக்கு n*n-1 டிவைடட் பை 2 ஃபார் டைரக்டட் கிராஃப். இதெல்லாம் 2 மார்க்ஸ் क्वेश्चनல கேட்பாங்க, கொஞ்சம் கவனமா படிச்சுக்கோங்க. சரிங்களா? ட்ரீல வந்து ஒரு யூனிக் நோட் ரூட்னு இருக்கும். கிராஃப்ல வந்து நோ யூனிக் நோட் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, வெயிட்டட் கிராஃப், அன்வெயிட்டட் கிராஃப் அப்படின்னு ரெண்டு இருக்கு. அது என்னது வெயிட்டட் கிராஃப், அன்வெயிட்டட் கிராஃப்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம்னா யூ ஹாவ் டு டிராவல் சம் டிஸ்டன்ஸ். அதானே கிராஃப்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம்னா ஒரு சம் டிஸ்டன்ஸ் யூ ஹாவ் டு பி டிராவல். அந்த எட்ஜ், அந்த பாத்தோட டிஸ்டன்ஸ் தான் என்னது வெயிட்னு சொல்றது. இந்த எட்ஜஸோட காஸ்ட்க்கு பேர் தான் என்னது காஸ்ட் ஆர் டிஸ்டன்ஸ் ஆர் வெயிட், வாட் எவர் வி கேன் கால், டிபெண்ட்ஸ் அப்பான் தி அப்ளிகேஷன் யூ கோயிங் டு யூஸ் ஓவர் தேர். ஸோ அதுக்கு பேர் தான் என்னது வெயிட்டட் கிராஃப் அப்படிங்கிறது. இப்போ இதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொன்னேன்ல, இப்போ இந்த கிராஃப் ஏல இருந்து பிக்கு போகணும், பில இருந்து சிக்கு போகணும் அப்படின்னு சொல்றது வந்து அன்வெயிட்டட். அதுல வந்து இந்த எட்ஜஸ்க்கு வேல்யூவே இல்லை. ஜஸ்ட் யூ ஷுட் டைரக்ட் them or undirect them. Okay, these are all the terms you should know about the graph. அப்போ a cycle வருது, acyclic அப்படின்னா என்னது? ஸ்பானிங் ட்ரீ. acyclicனா என்ன? a graph which have no cycle, that is called as spanning tree. That is our definition. Spanning tree graphல
நான் என்ன சொல்லியிருக்கேன், சைக்கிள் எக்ஸிஸ்ட் ஆகலான்னு சொல்லியிருக்கேன். சைக்கிள் எக்ஸிஸ்ட் ஆகலன்னா அது ஸ்பேனிங் ட்ரீ. ஓகே, நெக்ஸ்ட் ட்ராவர்சல் டெக்னிக். டெப்த், இதுலயும் 2 ட்ராவர்சல் டெக்னிக்ஸ் இருக்கு. இத வந்து எப்படி மெமரியில ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டாக்லயும் ஸ்டோர் பண்ணலாம், கியூலயும் ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, யூ கேன் ஸ்டோர் திஸ் கிராஃப் இன்டு ஸ்டாக் அண்ட் கியூஸ். நம்ம என்ன ட்ரீ எதுல எல்லாம் பண்ணலாம், எப்படி என்னென்ன வேல ஸ்டோர் பண்ணலாம்னு பார்த்தோம். ட்ரீ யூ கேன் ஸ்டோர் இட் இன் as well as linked list, isn't it? So like this, here the graphs are represented in stack and queue. When you traverse the, that may be represented in the, you traverse the graph in breadth first search means you can store it in the queue. Okay, that is the 2 different things in that graph. சரி, இப்போ this is one sample graph. இந்த நம்ம எப்படி ஒரு ஸ்டாக்ல வச்சு பெர்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சை டிராவர்ஸ் பண்ண போறோம். ஒரு பெர்த் ஃபர்ஸ்ட் சர்ச் டிராவர்ஸ் பண்ணணும்னா நீங்க ஸ்டாக்ல வச்சுதான் நீங்க ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. தட் கண்டிஷன்ஸ் ஆர் allocate number of locations of stack is equal to the number of vertices. ஓகே, எத்தனை வெர்டிசஸ் இருக்கோ அத்தனை லொகேஷன் ஸ்டாக்ல ஸ்டோர் பண்ணணும். இனிஷியலா யூ ஷுட் allocate space in your memory of the stack. Then push the vertex in a stack visited. So நீங்க கிராஃப் ஒரு நோட விசிட் பண்ணிட்டீங்க. What happened? Oh, you are unmute everyone. Please don't disturb me. Yes, ma'am. Ma'am, I think you are mute, ma'am. மேம் நீங்க மியூட்ல இருக்கீங்க. மேம் நீங்க மியூட்ல இருக்கீங்க மேம். Okay. It's okay. Yeah, now okay ma'am. Okay ma'am. Push vertices in a stack once visited. Backtrack tap from the stack until empty. விசிட் பண்ண ஸ்டாக்ல போட்டுட்டே இருப்பீங்க. நீங்க பேக் ட்ராக் பண்ணும்போது என்ன செய்வீங்க, பாப் பண்ணணும். பாப் ஃப்ரம் தி ஸ்டாக். யூ கேன் கெட் அ, என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ஒரு டெப்த், தட் இஸ் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சோட ரிசல்ட் கிடைச்சிடும். ஒரு ட்ரீய, ஒரு கிராஃப டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் வழியா நம்ம டிராவர்ஸ் பண்றோம். அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னா ஸ்டாக்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கறத இது ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். இப்போ இது ஒரு கிராஃப், திஸ் இஸ் அண்ட், இது என்ன கிராஃப், என்ன கிராஃப் சொல்லுங்க, undirected graph, isn't it? Undirected graph. இப்போ இதுல உள்ள எல்லா நோடையும் டிராவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது. இங்க இருந்துதான் இங்க போகணும், இங்க இருந்து அங்க போகணுங்கிற அவசியம் இல்ல. இதுல எல்லா நோடையும் நம்ம விசிட் பண்ணணும். தட் இஸ் அவர் எய்ம் ஆஃப் த கான்செப்ட் ப்ராப்ளம், எய்ம் ஆஃப் த ப்ராப்ளம். அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இப்போ எஃப்ல இருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம், டில இருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுல கிராஃப பொறுத்தளவுல there is no starting and ending. You can start from anywhere else. ஓகே, அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஏ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஏல இருந்தே ஸ்டார்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரீய, இந்த கிராஃப வந்து டிராவர்ஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இட் வில் ஏ வந்து என்ன ஆகும், இப்போ இதெல்லாம் நீங்க கட்டுங்க. யூ டோன்ட் கன்ஃபியூஸ் எனிதிங், ஐ வில் ரப் இட் எவ்ரிதிங்.
ஓகே, இப்போ ஏன்னு வந்ததுன்னா என்ன பண்றோம்? ஏல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஏ விசிட் பண்ணியாச்சு, புஷ் பண்ணியாச்சு ஸ்டாக்க. அப்புறம் பியை விசிட் பண்றோம், பி இஸ் ஆல்சோ ஸ்டோர்ட். தென் சியை விசிட் பண்றோம், டியை விசிட் பண்றோம், இ விசிட் பண்றோம், எஃப் விசிட் பண்றோம். ஒவ்வொன்னா விசிட் பண்ண ட்ராக். அடுத்து என்ன பண்ணும்? ஏ பார்க்கும். ஏ ஆல்ரெடி விசிட்டட், so it will not to be go with that. So once visited all nodes, it will என்ன செய்யும்? செகண்ட் நோடு பாயிண்ட் என்னது? push the vertex in a stack once visited nodes. backtrack pop the stack until empty. அடுத்து என்ன செய்யணும்? backtrack பண்ணணும். f ல இருந்து என்ன செய்யுது? f முதல்ல f backtrack, e அப்புறம் d. இப்படிதானே மேல இருக்கிறதானே முதல்ல எடுக்க முடியும் ஸ்டாக்ல போட்டுட்டா. That is the procedure, no? We all know that. Stack once the top of the stack only come out first. That is last in first out. Yeah, last in first out. Okay. D, C, B, A. A. Up நமக்கு டிராவர்ஸ் பண்றது வந்து ஏல இருந்து பிக்கோ, பில இருந்து சிக்கோ, சில இருந்து டி, டில இருந்து இ, எஃப், இல்ல எஃப்ல இருந்து இப்படியும் போலாம். So this is the depth first search of the graph. Okay, when you go with the depth first search graph, we can use the stack for implementation of the depth first search. Understood? சரிங்களா? அடுத்து வந்து breadth first search வந்து நீங்க எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா Q வச்சு. ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்குவோமா? ஓகே. Guys, welcome back. Okay. சரி, இப்போ நம்ம சில அல்காரிதம்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். என்னென்ன அல்காரிதம் பார்க்க போறோம் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம். ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம் ஃபார் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம். ஒரு சேல்ஸ்மேன் வந்து அவர் என்ன யோசிப்பாரு அப்படின்னா, ஸோ ஹி மஸ்ட் திங்க் ஆஃப் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். அதுக்கு வந்து டிஜிஸ்ட்ராஸ் அல்காரிதம்னு ஒரு அல்காரிதம் இருக்கு. அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி நான் இன்னும் உங்களுக்கு இந்த கியூ யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணி இன்னும் சொல்லல. No ma'am. Yeah, I'll finish it that and then go with the algorithm. Birth first search. Birth first search queue ல எப்படி ரெப்ரசன்ட் பண்றதுன்னா நான் சொல்லியிருக்கேன். birth first searchங்கிறது என்னது? லெவல் பை லெவல். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் கிராஃப். ஏ பி சி டி இ எஃப் ஜிங்கிறது. ஸோ ஏ பி சி முதல்ல பண்ணும், அப்புறம் டிஇ எஃப் ஜி பண்ணும். இப்போ இதை வந்து கியூல யூஸ்வலா நம்ம எப்படி புஷ் பண்ணுவோம்? ஃப்ரண்ட் வழியா புஷ் பண்ணுவோம், ரியர் வழியா வெளியே வரும் இல்லையா? ஸோ ஏ, அப்புறம் ஏ, அப்புறம் பி, அப்புறம் சி, அப்புறம் என்ன வரும்? மேம் உங்க வாய்ஸ் கேட்கல.
Is it audible now? Yes, ma'am. Yes, ma'am. Now what? புஷ் ஆயிடும். ஏங்க என்ட்ரி ஆன உடனே இது ஒவ்வொரு லெவலா மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம் உங்க வாய்ஸ். சோ நான் இப்போ கேக்குதா? எஸ் மேம் கேக்குது பட் பிரேக் ஆகுது மேம். அப்படியா? ஆமா வீடியோவும் வந்து ஒயிட் ஆயிட்டு வருது. தெரியலையே. நல்ல இன்டர்நெட்லாம் சரியா தான் இருக்கு. இது நிறையவே இருக்கு. சரி இங்க வாங்க. ஏ முதல்ல ஒரு லெவல் நம்ம இன்சர்ட் பண்றோம். ஏ அப்புறம் ரியர் வழியா வெளியே வந்துரும். நெக்ஸ்ட் லெவல்ல வந்து என்ன இருக்கு? பி அண்ட் சி. பி அண்ட் சி, பியும் சியும் என்டர் ஆகும். பியும் சியும் திரும்ப என்ன செஞ்சிடும்? வெளியே வந்துடும். நெக்ஸ்ட் லெவல்ல டிஇ டிஇஎஃப்ஜி, தட் இஸ் டிஇஎஃப்ஜி. ஸோ டிஇ வெளியே முதல்ல வரும், அப்புறம் எஃப்ஜி வந்து அடுத்தது வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி கியூல வச்சு நம்ம ப்ராசஸ் பண்றோம். புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் த பர்த் ஃபர்ஸ்ட் சர்ச் ரெப்ரசன்டேஷன் இன் ப்ராசஸிங் கிராஃப். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஜிஸ்ட்ராஸ் அல்காரிதம் பார்க்க போறோம். டிஜிஸ்ட்ராஸ் அல்காரிதம் எதுக்குன்னா டு ஃபைண்ட் அவுட் தி ஷார்ட்டஸ்ட் பாத் ஃப்ரம் source to destination. Is it clear by the voice and video? Yes ma'am, yes ma'am. Yeah. Yes ma'am. Yes, yes. Chari. Okay. 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 Ipo, for example, this is on graph. Okay, so this is a graph. இந்த கிராஃப்ல இருந்து இது என்ன கிராஃப் சொல்லுங்க? டைரக்டட் கிராஃப் இல்லையா? இதுல வந்து ஏ பி டி இ இதெல்லாமே வெர்டிசஸ், இதுல எட்ஜஸ் இருக்கு. இது வந்து வெயிட்டட் கிராஃப், நாட் ஓன்லி டைரக்டட் கிராஃப். இது என்ன சொல்றோம்? வெயிட்டட் கிராஃப். ஏன் வெயிட்டட் கிராஃப்னு சொல்றோம்? இதுல காஸ்ட் கொடுத்திருக்கோம் இல்லையா? the cost is represented in the screen, the edges. Okay, so இப்போ ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம் எதுக்கு அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ஷார்ட்டஸ்ட் பாத் எப்படி போகும் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஒவ்வொரு இடத்துல இருந்தும் எப்படி போகும்? ஏல இருந்து எவ்வளவு போகணும், பில இருந்து டிக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது, ஏல இருந்து சிக்கு போறதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆகுது, இதுல எது மினிமமோ அது வழியா நம்ம டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதுலோட. From the source to destination, which one is the shortest path அப்படிங்கறத பார்க்க போறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். You should explored node, unexplored node வச்சுக்கிறோம். இப்ப எல்லாமே இனிஷியலா கிராஃப் வந்து unexplored node தான். இப்ப இனிஷியலா நம்ம ஏல இருந்து ஸ்டார்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் காஸ்ட் ஏ டு ஏ வந்து காஸ்ட் வந்து 0 தானே. அப்புறம் பிக்கு வந்து இன்ஃபினிட்டி, சிக்கு இன்ஃபினிட்டிங்கிறது. இத்தனை நோடு இருக்கு அந்த கிராஃப்ல. currently we doesn't know what is the cost to travel, what is the distance to travel from one place to another place. so அதுக்காக தான் இப்படி கொடுத்திருக்கோம். இப்போ ஏனா D1A, ஏல இருந்து எங்க போறோம்? இப்ப ஏ நாட்ல இருந்து பிக்கு போலாம், டிக்கு போலாம், சிக்கு போலாம். இந்த மூணுக்கும் என்ன இருக்கு? டைரக்டட். சாரி, ஏக்கும் போக முடியாது, ஏ டு சிக்கு போக முடியாது. டிக்கும் பிக்கும் போலாம், டிக்கும் பிக்கும் போலாம். பியை டிராவல் பண்ணணும்னா என்ன செய்யணும்? 2 கிலோமீட்டர்ஸ் போகணும். டி டிராவல்ஸ் பண்ணணும்னா 1 கிலோமீட்டர் போகணும். ஸோ பி டு ஏ, சி இன்ஃபினிட்டி, சிக்கு போக முடியாது, இக்கு போக முடியாது, எஃப் நோ டைரக்ஷன் ஃப்ரம் ஏ நாட். சரிங்களா? ஸோ இப்போ இதுல இந்த ரெண்டு இதுல எது டிஸ்டன்ஸ் கம்மி?
பிலயும் டிக்கும் என்ன டிஸ்டன்ஸ்? எதுக்கு டிஸ்டன்ஸ் கம்மி. டி தான் கம்மி. சோ A0 D1A இது இதுல எக்ஸ்ப்ளோர் ஆயிடுச்சு. அப்ப எக்ஸ்ப்ளோர் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து டில இருந்து என்னென்னலாம் பாசிபிலிட்டி இருக்கு பாருங்க. டில இருந்து CFGE. Battery is less charge. ஓகே ஓகே थैंक यू. ஓகே DEF க்கு போகணும்னா C ல இருந்து எவ்வளவு இந்த இது பாருங்க. C க்கு போகணும்னா எங்க இருந்து மேம்? A ல இருந்து C க்கு மேம் again voice breaking மேம். D வழியா போகணும் இல்லையா? A ல இருந்து C. A ல இருந்து D போயிட்டு C போணும் மேம். A ல இருந்து D க்கு போயிட்டு அப்புறமா C போணும். ஏன்னா there is a directed graph here. So directed graphல நம்ம வந்து just a minute. ஒரே ஒரு நிமிஷம் நான் இந்த சார்ஜர் ஓகே மேம். ஓகே இப்போ A ல இருந்து C க்கு போக முடியாது. சோ D வழியா தான் போகணும். இதனோட காஸ்ட் எவ்வளவு ஆகுது? D ஆகுது. D ல இருந்து C க்கு போறதுக்கு 2 ஆகுது இல்லையா? That is A to D 1, D to C 2. Is it so? Yes ma'am, correct. Yeah, 1 2. So அப்போ 3D. 3D ன்னு ஏன் சொல்றோம்? D வழியா A ல இருந்து D வழியா C க்கு போறதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்னா 3D. E க்கு போகணும்னா என்ன வருது? A ல இருந்து E க்கு போகணும்னா எப்படி போலாம்? D வழியா தான் போகணும். அதுவும் 1 2. So 3D. மேம் அந்த 3D புரியல. 3D ஏன் புரியலன்னா இப்போ A ல இருந்து C இதுதான் டெஸ்டினேஷன். A ல இருந்து B க்கு போறது எப்படி, C க்கு போறது எப்படி, E க்கு போறது எப்படின்னு சொல்றாங்க. A ல இருந்து B க்கு போகணும்னா 2A. A ல இருந்து B 2A 2 கிலோமீட்டர் இருக்கு. ஆனா A ல இருந்து C க்கு நீங்க போகணும்னா D வழியா 3 கிலோமீட்டர் பாஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி A ல இருந்து D வழியா 3 கிலோமீட்டர் பாஸ் பண்ணணும். Understood now? Okay ma'am. Yes. அதே மாதிரி F க்கு வரணும்னா எப்படி வரணும்? A ல இருந்து டைரக்டா F க்கு வர முடியாது. A ல இருந்து D க்கு வந்து அப்புறம் F க்கு வரலாம். இன்னொரு வழி வந்து A ல இருந்து D ல இருந்து G க்கு வந்து இங்க வரலாம். இப்போ இது ரெண்டுக்குள்ள காஸ்ட் பாருங்க. A ல இருந்து DCF வரலாம். DCF வரலாம். ஆனா காஸ்ட் பாத்தீங்கன்னா 1 ல இருந்து 1DF that is ADF வந்தீங்கன்னா 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இதே 1 ADGF ன்னு வந்தீங்கன்னா 1 + 4 5 5 + 1 6 தான் ஆகும். Understood? Yes, Which one ma'am. is less is cost? அப்போ G வழியா F க்கு வர்றதா காஸ்ட் கம்மி. 6G டிஸ்டன்ஸ் கம்மி. அதே மாதிரி A ல இருந்து F க்கு போகணும்னா
டி வழியா வந்து ஜி வழியா வந்து எஃப்க்கு போறோம். அதே மாதிரி ஈக்கு போறோம், அப்படிதான் இது வழியா போறோம். சோ இந்த பாசிபிள் ரூட்ஸ் இருக்கு. இதை ஒவ்வொன்னா எப்படி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றோம். ஏல இருந்து 1D 1A, B 2A, C 3D, சிக்கு அப்புறம் என்ன E 3D, ஈக்கு எப்படி போலாம் 3D. எப்படி 3D 1 2 3, isn't it? D வழியா ஈக்கு போறோம். Understood? புரியலையா? புரியுது மேம், புரியுது. இது கான்செப்ட் வேற ஒண்ணுமே இல்ல. அல்காரிதம் என்னன்னா மாடல் இது ஒன்னே ஒண்ணுதான். மினிமம் ஆஃப் யூங்கிறது இனிஷியல் வெர்டெக்ஸ், விங்கிறது விசிட் பண்ண போற வெர்டெக்ஸ். இனிஷியல் வெர்டெக்ஸ்ல இருந்து விசிட் பண்ண வெர்டெக்ஸோட டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா தட் இஸ் யூங்கிறது ஏ. அப்ப இனிஷியலா இது 0 பிளஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் யூ டு வி எவ்வளவு இருக்கு, கமா இது எவ்வளவு இருக்கு, இல்லன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் யூ கமா வி டைரக்டா இருக்கு. இது ரெண்டு உள்ள மினிமம் வேல்யூ எதுவோ அதை கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏல இருந்து எஃப்க்கு போறதுக்கு ஏ டு எஃப் ஏதாவது வழி இருந்தா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏல இருந்து டி வழியா வந்து ஜி வழியா வந்து எஃப்க்கு போறது பிளஸ் பிளஸ் யூ சம்மேஷன் ஆஃப் தட் கொடுத்துட்டு இதுல எது அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதா இதோட கான்செப்ட். அண்டர்ஸ்டுட்? கடைசியா F6G, அப்புறம் என்ன வருது ஜிக்கு வரணும்னா டி 5D 1 4 plus 5 5D. ஓகே, அண்டர்ஸ்டுட்? இப்ப இது எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இப்ப பார்த்து ஏல இருந்து போறதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ், பிக்கு போறதுக்கு எவ்வளவு, சிக்கு போறதுக்கு எவ்வளவு அப்படின்னு எப்படி ஐடென்டிஃபை பண்றது? நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணதுல இருந்து தெரியும். ஏல இருந்து டிக்கு போறதுக்கு பிக்கு போறதுக்கு எவ்வளவு ஆகுது 2 kilometers டிஸ்டன்ஸ். ஏல இருந்து சி போறதுக்கு டி வழியா பார்த்தும் கொடுக்குறோம், என்ன கொடுக்குறோம் டிஸ்டன்ஸும் கொடுக்குறோம். போகணும்னா ஈக்கு போகணும்னா டி டு ஃபார் எக்ஸாம்பிள், அதே மாதிரி டில இருந்து ஏ டு டி 1 kilometer, ஏ டு டி 1 kilometer தானே, தட்ஸ் ஆல். ஏல இருந்து ஈக்கு போகணும்னா டி வழியா போகணும். அதே மாதிரி எஃப்க்கு போகணும்னா F 6 kilometers you have to pass. அதே மாதிரி ஜிக்கு போகணும்னாலும் ஏ டி ஜி, ஏல இருந்து டி ஜி போகணும்னா 1 plus 4. Okay, are you understood? From A எந்தெந்த நோடு இருக்கோ அந்தந்த நோடுக்கு போறதுக்கு என்ன பார்த்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? இதுக்கு ஒரே மாடல் என்ன? இதே மாடல் தான். மினிமம் ஆஃப் டி ஆஃப் யூ, டிஸ்டன்ஸ் ஆஃப் யூ பிளஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் யூ கமா வி கமா டிஸ்டன்ஸ் ஆஃப் யூ கமா வி. புரியுதுங்களா? இதுல இது மினிமமா இது மினிமமா, எது மினிமமோ அதை சூஸ் பண்ணணும். ஓகே, this is the way to work the Dijistra's algorithm for finding out the shortest path for a salesman. Understood? புரியுதுங்களா? எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம். ஏமா இது இம்பார்ட்டன்ட் எஸ் மேம். கண்டிப்பா ஒரு பிக் ஸ்டீல்ல கேட்பாங்க. நீங்க நல்லா தெரிஞ்சிட்டு நல்லா எழுதுங்க. ஓகே மேம். ஓகே, அடுத்து வந்து நான் என்ன infix to postfix and conversion பார்க்கிறோம். அது என்னது infix to postfix conversion? What is that? நான் சொல்லியிருக்கேன் ஒரு எக்ஸ்பிரஷன் எவ்வளோ இன் ஆர்டர் போஸ்ட் ஆர்டர் இந்த மாதிரி ப்ரீ ஆர்டர் வழியா தான் அது பண்ணுது அப்படின்னு சொல்றோம். ஃபிக்ஸ்ல இருந்து போஸ்ட் ஃபிக்ஸை கன்வெர்ட் பண்றது எப்படி அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ இது ஒரு எக்ஸ்பிரஷன் a plus b by c, that b divided by c into t plus c. ஓகே,
இந்த எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணணும்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்துல இதுவரைக்கும்னா ஹைரார்கிக்கல் ஆபரேஷன் படி நம்ம எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம், ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். அப்போ முதல்ல என்ன பண்ணுவோம், டி பிளஸ் சியை பண்ணுவோம். அப்புறம் ஹைரார்கிக்கல் ஆபரேஷன் படி டிவிஷன் வந்து முதல்ல பண்ணும் இல்லையா, டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். இப்போ பி பை சி டிவைட் பண்ணும். இப்போ இது வந்து see, this is stored in one temporary location, then this will be evaluated, then that will be to store it in next location T2. Now this 2 will be multiplied, this 2 will be multiplied and store it in T3. Okay, this T3 will be added by what, T4. result வந்து நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும். அண்டர்ஸ்டுட்? இதுதானே ப்ராசஸ் நடக்கும் உள்ள, from left to right. முதல்ல வித்தின் பிராக்கெட்ல உள்ளது முதல்ல நடக்கும், அப்புறம் டிவிஷன் நடக்கும், அப்புறம் மல்டிப்ளிகேஷன் நடக்கும், அப்புறம் பிளஸ். தட்ஸ் ஆல். ஓகே, இத கன்வெர்ட் பண்ணும்போது போஸ்ட் ஃபிக்ஸ கன்வெர்ட் பண்ணா எப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நான் என்ன சொல்லியிருக்கேன், டி பிளஸ் சி அப்படின்னு ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் டிராவர்ஸ் பண்ணிட்டே இருக்கும். ஏங்கிற நோடு கிடைச்சிரும். பிளஸ் பி டிவைடட் பை சி. பி டிவைடட் பை சினா என்ன ஆகும், பியும் பிசி immediately one operator. Plus that is multiplication is there, but d plus c is calculated first. D plus c, because so pluses will be added, then multiplication is comes across. Excuse me. Multiplication will be applied to the this whole operation plus this one. Then plus will be applied to A and this one. இன்ஃபிக்ஸ்ல இருந்து போஸ்ட் ஃபிக்ஸ்க்கு கன்வெர்ட் பண்றது எப்படி அப்படிங்கறது சொல்றாங்க. போஸ்ட் ஃபிக்ஸை கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம ஸ்டாக்ல எலிமெண்ட்ஸை அப்ளை இன்சர்ட் பண்ணி எப்படி பாப் பண்ணணும், இன்ஃபிக்ஸ்ங்கிற இது வந்து எப்படி போஸ்ட் ஃபிக்ஸா மாறுது அப்படிங்கிறது இதுல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. So this is the original expression. This will be converted into, இதுதான் இன்புட், இது அவுட்புட். இந்த மாதிரி வரணும். எதுக்காக இப்படி வரணும் அப்படின்னு சொல்லாதீங்க, இப்படிதான் உள்ள வந்து டிராவர்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து எவால்வேட் ஆகுது. அதுக்காக தான் இது நம்ம படிக்கிறோம். சிம்பிள். இப்போ ஓபன் பிரேசஸ், தீஸ் ஆர் ஆல் த டோக்கன்ஸ். ஒரு இது கொடுத்துட்டீங்கன்னா, இந்த எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டீங்கன்னா டோக்கன் பை டோக்கன் வருது. ஸ்டாக்ல அந்த ஆபரேட்டரும் இது மட்டும் தான் இன்சர்ட் ஆகுது. புரியுதுங்களா? ஸ்டாக்ல என்ன ஆகுது, ஆபரேட்டர்ஸ் இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட் ஃபிக்ஸ்ல ஆபரேட்டர் வரும். போஸ்ட் ஃபிக்ஸ் டு இன்ஃபிக்ஸ் வரும்போது என்ன ஆகும்னா ஆபரண்ட்ஸ் வந்து ஸ்டாக்ல இன்சர்ட் பண்ணுவாங்க. அது ஐ வில் டெல் யூ ஒன்ஸ் அகெயின். சரி, ஓபன் பிரேசஸ் பண்றோம். ஏ பிளஸ் ஏ, ஏ வந்து ஏ பிளஸ் ஏ வந்து கொடுத்தாச்சு, பிளஸ் வந்து ஸ்டாக்ல போடும். ஏ அவுட்புட்ல ஏ வெளியே வந்துடும். ஆபரேட்டர் வர வர ஸ்டாக்குக்கு வரும். ஒரு ஆபரேட்டர் வருதுன்னா 2 ஆபரண்ட் வந்த உடனே அது ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏ பிளஸ் ஏ வந்துருச்சு. பிளஸ் இப்போ பி டிவைட் பை சி. பி டிவைட் பை சினா டிவைட் ஆபரேஷன் இங்க வந்துருச்சு, பி வந்துருச்சு. அப்புறம் சி ஆகும். இந்த டிவைட் ஆபரேட்டர் என்ன ப்ரியாரிட்டி படி டிவைட் வந்து ஓபன் பிரேசஸ் வந்திருக்கு, இன்னொரு க்ளோஸ் பிரேசஸ் வரல. எக்ஸ்பிரஷன் எவால்வேட். மேம் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது மேம், பிரேக் ஆகுது. சரி, நான் இன்டர்நெட் சேஞ்ச் பண்றேன், ஒரு நிமிஷம்.
ஸ்கிரீன் எஸ் மேம் தெரியுதா? கேக்குது மேம். கேக்குது மேம். ஸ்கிரீன் தெரியல. ஸ்கிரீன் இன்னும் விசிபிள் ஆகல மேம். இப்போ லோட் ஆகுது மேம் ஸ்கிரீன். இப்ப தெரியுது மேம். ஓகேம்மா. சரி, இப்போ நம்ம இப்படி ஸ்டாக்ல எப்பெல்லாம் ஆப்பரண்ட்ஸ் வருதோ அப்பெல்லாம் அவுட்புட்ல வந்துடும். ஆபரேட்டர் எல்லாம் ஸ்டாக்ல போகும். ஆபரேட்டர்ல வந்து 2 ஆப்பரண்ட் இங்க ரீச் ஆயிடுச்சுன்னா இந்த ஆப்பரண்ட் வந்து வெளியே போயிடும். சொல்றது புரியுதா? ஒரு ஆப்பரேட்டர் எப்போ ஒர்க் 2 ஆப்பரண்ட் வந்தாதானே. ஆப்பரண்ட்னா என்ன? ஏபிசி இந்த எலிமெண்ட்ஸ் தான் ஆப்பரண்ட்ஸ். பிளஸ் மைனஸ் இதெல்லாம் operators. Operators is stored in the stack. So once it reaches 2 operands, it will be come out according to the priority hierarchy you have given. Hierarchy of the rule of expression evaluation. BC வந்துருச்சு. என்னது? இந்த ஸ்லாஷ் ஆபரேஷன் வெளியே போயிடும். அப்புறம் BC அப்புறம் ஸ்டார் வரும். ஸ்டாரை இன்சர்ட் பண்ணியாச்சா? அப்புறம் ஸ்டார் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓபன் பிரேசஸ் இன்சர்ட் பண்ணுவோம். ஓபன் பிரேசஸ் வந்ததுக்கு அப்புறம் டி வரும். டி வந்து வெளியே வந்துருச்சு. டி வந்து வெளியே வந்துருச்சு. பிளஸ் வரும். பிளஸ் வில் பி என்டர் இன்டு ஸ்டாக். சின்னு வரும்போது இங்க சி வந்துடும். டி பிளஸ் சி. சி வந்த உடனே என்ன பண்ணும்? 2 டி இருக்கு, இப்போ சி வந்துருச்சு. அப்போ இமீடியட் ஆபரேட்டர் என்ன? டாப் ஆஃப் த ஸ்டாக்ல பிளஸ். திஸ் வில் பி பாப்ட் அவுட். பாப்ட் அவுட் இது பாப் ஆகி என்ன ஆயிரும்? டிசி பிளஸ் இங்க வெளியே வந்துடும். இல்ல, சி வந்த உடனே பிளஸ் வெளியே வந்துடும். இப்போ க்ளோஸ் பிரேசஸ் அடுத்து வரும். க்ளோஸ் பிரேசஸ் ரீச் ஆன உடனே என்ன ஆகும்? இந்த ஓபன் பிரேசஸ் வெளியே வந்துடும். ஓபன் பிரேசஸ் வெளியே வந்துடும். ஓபன் பிரேசஸ் வெளியே வந்த உடனே அகெயின் நமக்கு இன்னொரு க்ளோஸ் பிரேசஸ் இருக்கு. க்ளோஸ் பிரேசஸ் இருந்தாலும் இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது? பிளஸ் ஸ்டாரும் இருக்கு. இந்த பிளஸ் ஸ்டாரும் வெளியே அப்படியே 1 by 1 வெளியே பாப் பண்ணுது டாப் ஆஃப் த ஸ்டாக்ல இருந்து. தென் க்ளோஸ் பிரேசஸ். whatever you have in the stack that will be popped out sequentially and then once it reaches the close braces. open braces. இன்னொரு வாட்டி நான் சொல்லவா? புரியுதா? எஸ் சொல்லுங்க மேம். ஓகே. எஸ். ஃபிக்ஸ் டு போஸ்ட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள்ஸா டோக்கன்ஸா பிரிச்சுக்கிறாங்க. ஸ்டாக்ல வந்து ஆபரேட்டர் மட்டும் போடுறாங்க. ஆபரண்ட்ஸ் வந்ததுன்னா அவுட்புட்ல அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும் கன்வெர்ட் பண்றதுக்கு. அப்போ இதுதான் ஒரிஜினல் எக்ஸ்பிரஷன் பண்ணுது. ஓபன் பிளஸ் ஏன்னு ஓப்பன் பண்ண உடனே ஏ இங்க வந்துடும். ஏ வந்து அவுட்புட்ல வந்துடுது. பிளஸ் ஆபரேட்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுது. அடுத்து வந்து இன்னொரு ஆபரண்ட் வந்தாதான் இதை ஆப்பன் பண்ணும். ஆபரண்ட் இங்க பி வந்தாலும் இமீடியட்டா என்ன இருக்கு? பி டிவைடட் பை சி அப்படின்னு இருக்கு. ஸோ பிய அவுட்புட்ல போகுது. திரும்ப டிவிஷன் வருது. டிவிஷன் டோக்கனை உள்ள வந்துடுது. அடுத்து சீனை ரீச் ஆன உடனே இந்த என்ன ஆகுது? சீனை ரீச் ஆன உடனே என்ன ஆகுது? இந்த இமீடியட் ஆபரேட்டர் வந்து வெளியே வந்துடுது. அப்போ பி பிளஸ் சி, பி டிவைடட் பை சி கால்குலேட் ஆயிடுது. நெக்ஸ்ட் ஆபரண்ட் இஸ் மல்டிப்ளிகேஷன். தென் ஓபன் பிரேசஸ் வருது. ஓபன் பிரேசஸ் எப்போ வெளியே வர்றோம்னா க்ளோஸ் பிரேசஸ் ரீச் ஆகும்போது. அடுத்து டி பிளஸ் சி. டி வெளியே வந்துடுது. டி வந்து அவுட்புட்டா வந்துடுது. பிளஸ் வந்து ஸ்டாக்ல போகுது. இப்போ சி வந்த உடனே 2 ஆபரேட்டர் வந்துருச்சு. ஸோ பிளஸ் வில் பி கம் அவுட். இப்போ க்ளோஸ் பிரேக்கெட்டும் வெளியே வந்துடும். அடுத்து க்ளோஸ் பிரேக்கெட் வெளியே வந்த பிறகு பிளஸ் ஸ்டாரும் பிளஸ் இருக்கு. இங்க நமக்கு க்ளோஸ் பிராக்கெட் இன்னொரு க்ளோஸ் பிராக்கெட் வருதுன்னா அப்போ ஓபன் பிராக்கெட் வர்ற வரைக்கும் பாப் அப் பண்ணணும். ஸோ ஸ்டார் தென் பிளஸ் வில் பி அவுட். புரியுதா? ஓகே. எஸ் மேம். இதுதான் இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட் ஃபிக்ஸ். நவ் போஸ்ட் ஃபிக்ஸ் டு இன்ஃபிக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்க போறோம். இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாக்ல வந்து ஆபரேட்டர் வைக்கணும்.
அவுட்புட்ல வந்து அவுட்புட் தட் இஸ் ஸ்டாக்ல வந்து ஆபரேட்டரை வைக்கிறதுக்கு பதிலாக ஆபரண்ட்ஸ் வைக்கணும். சி லிசன் ஹியர். போஸ்ட்ஃபிக்ஸ் ஆபரேஷன் என்ன, ஒரு போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் என்ன இருக்கு, இதுதான் AB minus DE plus F star slash. இது வந்து மாறும்போது எப்படி வரும், A minus B divided by D plus E star F. ஓகே, புரியுதுங்களா? பிராக்கெட்ஸ் இருக்க ப்ளீஸ் தான் மேம் கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ இது வந்து இன்ஃபிக்ஸ் சார். இது வந்து ஒரு இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் AB minus DE plus F star. எப்படி நம்ம இந்த மாதிரி ஒரு இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனை இந்த மாதிரி ஒரு இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனா ஒரு போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனா மாத்தணுமோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனை இன்ஃபிக்ஸா எப்படி மாத்துறதுன்னு பார்ப்போம். இது ஒரு போஸ்ட்ஃபிக்ஸ் ஆபரேஷன். இதை இன்ஃபிக்ஸா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும், இதுல ஸ்டாக் தான் யூஸ் பண்றோம். ஸ்டாக்ல என்ன யூஸ் பண்றோம், இன்ஸ்டெட் ஆஃப் ஆபரேட்டர் யூ ஆர் கீப்பிங் தி ஆபரண்ட்ஸ். எப்படின்னு பார்க்க சொல்றேன். இப்ப பாருங்க, போஸ்ட்ஃபிக்ஸ்ல இதான் இன்புட், டோக்கன் பை டோக்கனா பிரிக்கிறோம். A ஸ்டாக் உள்ள போகுது, B ஸ்டாக் உள்ள போகுது. மைனஸ்னு வந்த உடனே என்ன செஞ்சிடும், இது ரெண்டையும் எவாலுவேட் பண்ணிடும். புரியுதுங்களா? எவாலுவேட் பண்ணி அவுட்புட்டா வந்துடும். புரியுதுங்களா? ஒரு ஆபரேட்டர் ஆபரண்ட்ஸ் ஸ்டாக் உள்ள போயிட்டு ஆபரண்ட் it will be evaluated. evaluate பண்ணி இது வந்து அவுட்புட்டுக்கு போயிடும். நெக்ஸ்ட் அடுத்து ஆபரேட்டர் வந்த உடனே வெளியே போயிடுது. this will be popped out. நெக்ஸ்ட் DE உள்ள போகுது. when it reaches plus வந்த உடனே என்ன செஞ்சிடும், இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் வெளியே போய் D plus E ன்னு கால்குலேட் ஆயிடும். that will be come out. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் F வருது. அப்புறம் F ஸ்டோர் பண்றோம். இங்க வந்து என்ன வருது, ஸ்டார் ரீச் ஆகுது. ஸ்டார் ரீச் ஆன உடனே என்ன ஆகுது, F அது ரெண்டு ஆபரண்ட் வரல, ஒரு இதுதான் வருதுன்னா அப்ப ப்ரீவியஸ் இதோட மல்டிப்ளை ஆகுது. ப்ரீவியஸ் எலிமெண்ட்டை வந்து ஒரு ஆபரண்டாவும் இது ஒரு எலிமெண்ட் ஆபரண்டாவும் வச்சு ப்ராசஸ் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இது கடைசியா ஸ்டார் மட்டும் தான் இருக்கு. இப்போ எவால்வேட் ஆகி D plus E star F. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, A minus B. A minus B இந்த இடத்துல ஒரு ஸ்லாஷ் இருந்திருக்கணுமே, கீழ இருக்கு மேம், லாஸ்ட்ல இருக்கு. I missed here slash. So slash வருது. That slash will be multiplied divided by A minus B divided by D. இது மல்டிப்ளை ஆயிடுச்சு, இது ஒரு ஆபரண்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு ஆபரண்ட் என்னது, இதுதான். இது ரெண்டுக்கும் டிவைடரா இந்த ஆபரேட்டர் ரெண்டு ஆபரண்டுக்கும் ஒரு ஆபரேட்டரா ஒர்க் ஆகுது. ஸோ லிசன் ஹியர் ஒன்ஸ் அகெயின் ஐ வில் டெல் யூ. பாருங்க, ஸ்டாக்ல முதல்ல என்ன நமக்கு போஸ்ட்ஃபிக்ஸ் தான் நமக்கு கொடுக்குறாங்க. AB உள்ள வருது. நீங்க ஸ்டாக் AB வைக்கிறோம். மைனஸ்ல ரீச் ஆன உடனே இது ரெண்டையும் எவாலுவேட் பண்ணி கீழே உள்ள லோயஸ்ட் ஸ்டாக்ல வச்சுக்கிறது, டெம்பரரி லொகேஷன்ல. ஓகே, டெம்பரரி லொகேஷன்ல வச்சுக்குது. ஓகே, அடுத்து வந்து D and E வந்த உடனே திரும்ப என்ன வருது, பிளஸ்ன்னு வருது. ஸோ பிளஸ்ன்னு வந்த உடனே இந்த டிஇயும் கால்குலேட் பண்ணி அடுத்த டெம்பரரி லொகேஷன்ல வச்சுக்கிறது. தட் இஸ் T2. ஓகே, இப்போ இந்த ரெண்டு வந்த பிறகு அடுத்து F வருது இல்லையா? F ரீச் ஆன உடனே இம்மீடியட்டா ஒரு ஸ்டார் வந்துருது.
அப்போ இதுக்கு இமீடியட்டா இருக்கிற ஸ்டார் வந்த உடனே இது ரெண்டு தானே இமீடியட் ஆபரேஷன். அப்போ டி பிளஸ் இ இன்டு எஃப் மல்டிப்ளை பண்ணி இது ஒரு டி பிளஸ் இ இன்டு இது ஒரு அடுத்த சேம் லொகேஷன்லயே ரீலோகேட் பண்ணிக்குது. தட் இஸ் ஆல்சோ அண்டர் T2. So okay, now the slash is coming. இப்போ ஸ்லாஷ் வந்த உடனே ஸ்லாஷ் ரீச் ஆன உடனே அதுக்கு ஆபரேட்டர் வந்துருச்சு. அதுக்கு கீழே இருக்கிற ரெண்டு ஆபரண்ட் என்னது? டி பிளஸ் இ இன்டு எஃப் ஏ மைனஸ் பி. அப்போ ஏ மைனஸ் பி டிவைடட் பை டி பிளஸ் இ ஸ்டார் எஃப். ஆர் யூ அண்டர்ஸ்டுட் நவ்? ஆர் யூ கிளியர்? மேம் மேம் ஸ்லாஷ் லாஸ்ட்ல வர்றது சொல்லுங்க சொல்லுங்க மேம். ஸ்லாஷ் லாஸ்ட்ல வர்றதுனால ரெண்டு ஆபரண்ட்க்கும் காமனா நடுவுல வர்றதா மேம்? ஆமா. ஒவ்வொரு போஸ்ட்ஃபிக்ஸ் டு இன்ஃபிக்ஸ்ல வந்து ஆபரண்ட தான் நம்ம ஸ்டாக்ல வைக்கிறோம். ஆபரேட்டர் ரீச் ஆன உடனே அந்த கடைசியா இருக்கிற ரெண்டு ஆபரண்டும் பாப் ஆகி the lowest லொகேஷன்ல ஆட் பண்ணி வச்சுக்குது டெம்பரரியா. பிகாஸ் ஃபுல் எக்ஸ்பிரஷனும் நமக்கு எவால்வேட் ஆகல, டெம்பரரியா வச்சுக்கணும்ல ஒரு ஆபரண்டா. அதுக்காக அது உள்ளேயே இருக்கு, பாப் அவுட் ஆகி வெளியே போகல. சி லிசன் மீ, ஏ பின்னு உள்ள விழுதுமா? ஏ பி வந்த உடனே ஏ வந்தாலும் இந்த ரெண்டும் பாப் ஆகி கால்குலேட் ஆகி அகைன் என்ன வருது? ஒரு டெம்பரரி லொகேஷன்ல ஸ்டோர் ஆகுது. T1 அப்படின்னு இல்லையா? T1 ஸ்டோர் ஆகுது. T1ல ஸ்டோர் ஆயிட்டு அப்புறம் டிஇ வருது. டிஇ வந்துட்டு ஒரு ஆபரேட்டர் வருது. ரெண்டையும் கால்குலேட் பண்ணி இன்னொரு டெம்பரரி லொகேஷன்ல ஸ்டோர் ஆகுது. இப்ப எஃப்னு வருது. ஆனா ஒரே ஒரு ஆபரண்ட் தான் இருக்கு. ஆபரேட்டர் வந்துருச்சு. அப்ப அதுக்கு முன்னாடி உள்ள ஆபரண்ட் என்ன பார்க்கும்? T2. T2ல என்ன கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம்? டிஇ. isn't it? So D plus F அந்த ஆபரேட் பண்ணி அதே T2ல ஸ்டோர் ஆயிடும். Understood? இப்போ ஸ்லாஷ் வருது. ஸ்லாஷ் வந்த உடனே இதுக்கு கீழே எந்த ரெண்டு ஆபரண்ட் இருக்கு? T2வும் T1ம் இருக்கு. T1ல ஆல்ரெடி A minus B வச்சிருக்கோம். இதுல வந்து D plus E into Fன்னு வச்சிருக்கோம். Understood? So ஆபரேஷன் இப்ப இது ரெண்டுக்கும் இடையில எங்க நடக்கும்? இந்த ரெண்டுக்கும் இடையில டிவிஷன் ஆபரேஷன் வந்த உடனே this is one operand. So it will be divided. A minus B divided by D plus E into C. Yes. இப்போ இன்ஃபிக்ஸா வந்துருச்சா? Yes ma'am. Conversion. Postfix to infix conversion. Okay. Okay. Next one is all pass shortest path algorithm. அது ஒரு நான் சொல்லியிருக்கேன். அப்புறமா AVL 3 வரலாம். ஆல் பாஸ் ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம டிஜிஸ்ட்ராஸ் அல்காரிதத்துல ஒரு சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷனுக்கு எந்தெந்த நோடு வழியா எந்தெந்த நோடுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்னு பார்த்தோம். அப்படிதானே? ஆனா ஆல் பாஸ் அல்காரிதத்துல எப்படின்னா ஒவ்வொரு நோடுல இருந்தும் இன்னொரு நோடுக்கு போகணும்னா என்னென்ன எவ்வளவு டிஸ்டன்ஸை நான் கிராஸ் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கணும். இதுவும் ஒரு கிராஃப். இந்த கிராஃப்ல வந்து இது ஒரு டைரக்டட் கிராஃப். ஏல இருந்து பிக்கு போகலாம், பில இருந்து சிக்கு போகலாம், சில இருந்து ஏக்கு போகலாம். அதே இருந்து பில இருந்தும் ஏக்கு டைரக்டா போறதுக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே காஸ்ட் வந்து டிஃபர் ஆகுது, டிஸ்டன்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ பில இருந்து சிக்கு போனாலும் சில இருந்து பிக்கு போனாலும் 3 வருது. அதே நேரத்துல ஏல இருந்து பிக்கு போனோம்னா 2 கிலோமீட்டர்ஸ் பாஸ் பண்ணோம், பில இருந்து ஏக்கு போறதுக்கு 1 கிலோமீட்டர்ஸ் தான் பாஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஸ்டன்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஆல் பாஸ் அல்காரிதம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க வந்து முதல்ல ஒரு adjacency மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணிக்கணும். ஃப்ரம் வேர் யூ ஹாவ் டு பி கால்குலேட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஈச் அண்ட் எவ்ரி பேர். இப்போ ஏ டு ஏ போகணும்னா என்ன பண்ணும்? ஒன்னும் டிஸ்டன்ஸே டிராவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தட் இஸ் 0. ஏ டு பிக்கு போறதுக்கு என்ன இருக்கு? 2 கிலோமீட்டர்னு அதுல கொடுத்துருக்காங்க, எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க, வேல்யூ கொடுத்துருக்காங்க, வெயிட் கொடுத்துருக்காங்க. ஏ டு சி போக முடியாது, அதனால என்ன செய்யறோம்? இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருக்கோம்.
வேற வழியா போலாம். அது இப்போதைக்கு நமக்கு வந்து ஏல இருந்து போறதுக்கு இன்ஃபினிட்டி போக முடியாது. ஓகே சரி. அதே மாதிரி பில இருந்து ஏக்கு போறதுக்கு என்ன இருக்கு? 1 இருக்கு. பில இருந்து பி போறதுக்கு 0, பில இருந்து சி போறதுக்கு 3. சேம் டைம் சில இருந்து ஏ போறதுக்கு 4, சில இருந்து பி போறதுக்கு 3, சி டு சி போறது 0. இது ஒரு adjacency matrix A0. ஓகே A0. ஓகே இப்ப A0ல இருந்து ஏக்குள்ளேயே போறோம். இப்ப ஏல இருந்து பிக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இன்னொரு மேட்ரிக்ஸ் A டேஷ். இப்ப இது புரியுதா? இப்போ இந்த adjacency மேட்ரிக்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றது, கிராஃப்ல இருந்து இதை எப்படி கன்வெர்ட் பண்றது புரியுதா? எஸ் மேம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஏல இருந்து ஏ போறதுக்கு 0, ஏல இருந்து பி போறதுக்கு 2 கிலோமீட்டர்ஸ், ஏல இருந்து சிக்கு இன்ஃபினிட்டின்னு போடுறோம். இதெல்லாம் அது இதனோட பாத்து. சரி இப்போ பி டு ஏ பி டு சி போகணும்னு வச்சுக்கோங்களேன். பி டு சி போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, மினிமம் ஆஃப் A0 to B, ப்ரீவியஸ் மேட்ரிக்ஸ், இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து இந்த மேட்ரிக்ஸை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பாக்குறாங்க. மினிமம் ஆஃப் A0 to B, C பிளஸ் A0 to A, C, A0 to B, C. நம்ம பழைய ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதத்துல கண்டுபிடிச்சோம்ல, distance of u, distance of u plus distance of u, v, distance of u, v. That same thing here. பில இருந்து சிக்கு போறதுக்கு மினிமம் ஆஃப் A0ல இருந்து ப்ரீவியஸ் இதுல இருந்து பி டு ஏ எவ்வளவு போகணும், பி டு ஏ, ஏ டு சி அப்படின்னா பி டு சி போயிடலாம். அப்படி இல்லைன்னா A0ல இருந்து பி டு சிக்கு போறதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 less than or equal to, which one is lesser? See, listen here. B to C போனோம். B to C க்கு போறதுக்கு B to C போறது ஒரு வழி 3, இன்னொரு வழி என்ன சொல்லியிருக்கு? B to A, அப்புறம் A to C க்கு போக முடியுமா? போக முடியாது. A to C போக முடியாது. B to A 1 தான் இருக்கு. B to A 1 is less than or equal to B to C வந்து 3. So lesser இருந்தனா என்ன பண்ணலாம்? You should construct a A0ல இருந்து A டேஷ்க்கு எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க? ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? Nothing will be changes. A0 to A dash எந்த சேஞ்சஸும் இல்லைல்ல? இல்ல. ஆனா A2க்கு பாருங்க. A2ல C to A. For example, C to A போகணும்னா சேஞ்ச் ஆயிருக்கா? எஸ் மேம். எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க. C to A போகணும்னா என்ன செய்யலாம்? A டேஷ்ல இருந்து C to B போலாம் பிளஸ் B to A. C to A பாருங்க. C to A போறதுக்கு என்ன பண்ணலாம்? நேராவும் போகலாம். அப்படி இல்லைன்னா C to B, B to A. C to B, B to A. இதுவும் 4 தான் இல்லையா? C to B போய் A போகணும்னாலும் 4, இந்த வழியா போகணும்னாலும் 4 தான். Isn't it? So அது எப்படி என்னென்ன பாசிபிள் வே, அதுல மினிமம் எவ்வளோ அப்படிங்கிறத பாக்குறோம். அவ்வளவுதான் இங்க. So here A to C to B 3 plus B to A வந்து B to A 1 இல்ல 0ன்னு போட்டிருக்கேன். B to A 1. B to A 1. So 3 plus 1 is greater than 4 equal to 3.
So minimum of 4, 3. That is also 4. 3 plus 1, 4 is equal. So here we can take it as 3. So that's why 3 is taken. Correct? So listen here. இங்க பாருங்க, A to C போறதுக்கு C to A போறதுக்கு 4. ஆனா B வழியா போறதுக்கு 3 plus 1 தானே வருது. 3 plus 0 வரக்கூடாது. That is also 4, no? Here it is wrong. 4 தான் வரணும் இல்ல? No change. Two 4, so you can take 4 only. அதே மாதிரி A to C போனோம்னாலும் minimum of A to B plus A of B to C 2 plus 3 less than or equal to infinity. So இது 5, அதனால இந்த 5. So listen here, இந்த infinity வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்றோம், அப்படி வேல்யூவா எப்படி ரீப்ளேஸ் ஆகுதுன்னா மினிமம் ஆஃப் பாசிபிள் வேல்யூஸ், பாசிபிள் டிஸ்டன்ஸ். இப்போ A to C போக முடியலன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ C to A போலாமா அப்படின்னு பார்க்கும்போது போலாம். A to C போறதுக்கு பாசிபிள் வே வந்து மினிமம் ஆஃப் A to B, minimum of A to B, then minimum of B to C. 2 plus 3, 5. So initially A to B வழியா போறதுக்கு என்ன ஷார்ட்டஸ்ட் பார்த்தோம், அதை வந்து ரீப்ளேஸ் ஆகுது 5ன்னு. ஓகே ஓகே மேம். எஸ் மேம். ஓகே மேம். இதுதான் இதுல உள்ள ஆல் பாஸ் அல்காரிதம். இது வந்து லெஸர் தேன் இன்ஃபினிட்டியா இருக்கு. So it will be take it as less. So now you can calculate the all pairs of shortest A to B, A to C, B to A, B to C, C to B, C to A. எல்லாமே கால்குலேட் ஆகி இந்த A0 மேட்ரிக்ஸ் வந்து A2 ஆகும்போது இன்ஃபினிட்டி இல்லாம ஃபுல்லாவே வேல்யூஸா இருக்கு. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னங்கிறதையும் நம்ம கால்குலேட் பண்ண முடியுது. இது ஆல் பாஸ் ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம். Next one is AVL tree. AVL tree அப்படின்னா என்னன்னா ஹைட் வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு உள்ள ட்ரீ மெத்தட். ஹைட் பேலன்ஸ் பண்ண பைனரி ட்ரீ பார்த்தோம் இல்லையா, பைனரி ட்ரீல கண்டிப்பா என்ன செய்யணும், ரெண்டு சைல்டு தான் இருக்கணும். அதே நேரத்துல லெஃப்ட் சின்னதா இருக்கணும், ரைட் வந்து பெருசா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். சம்டைம் வந்து ரைட்டே வந்துட்டே இருக்கும், லெஃப்ட் இல்லாமையே இருக்கலாம். அதுக்கு பேரு ஸ்கியூ ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கியூ இந்த மாதிரி போறது வந்து ஸ்கியூ ட்ரீ. ஸோ இப்போ இதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த இமீடியட் இதுக்கு வந்து பேலன்ஸ் வந்து 1 இருக்கணும். பேலன்ஸ் ஃபேக்டர் ஆஃப் நோடு வந்து ஹைட் ஆஃப் ட்ரீ மைனஸ் ஹைட் ஆஃப் ரைட் சப் ட்ரீ. இப்போ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணனா, இப்போ இதுதான் இதுக்கு நீங்க ஹைட் கண்டுபிடிக்கணும்னா இதனோட லெவல்ல இருந்து 1 மைனஸ் 0, இது 1 மைனஸ் இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் வந்து 1 இருக்கணும். இப்போ இந்த இதுல இருந்து இதுக்கு டிஃபரன்ஸ் வரணும் அப்படின்னு சொன்னா இதுல இருந்து இதுக்கு டிஃபரன்ஸ் வரணும்னா லெவல் 2 இல்லையா. இப்போ இங்க இருந்து இங்க வரணும் அப்படின்னா சோ இங்க இருந்து இதுக்கு வரணும் அப்படிங்கிற பட்சத்துல எஸ் இது லெவல் 0, இது லெவல் 1, இது லெவல் 2. சோ லெவல் 2ல இருந்து இதுக்கு போகணும்னா இதுக்கு சோ இது வாய்ஸ் பிரேக்கிங். இப்போ கேக்குதா? எஸ்
கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க மேம். ஏவிஎல் ட்ரீ வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக உள்ளதுமா. இமீடியட் லெவல்ல இருந்து அந்த லெவலுக்கு வந்து ஒண்ணுதான் டிஸ்டன்ஸ் இருக்கு, அதுக்கு மேல இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறதுக்கு பேரு தான் பேலன்சிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது. பேலன்சிங் ஃபேக்டர் ஆஃப் நோட் இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் லெஃப்ட் சப் ட்ரீ மைனஸ் ஹைட் ஆஃப் ரைட் ட்ரீ. இப்ப இதனோட லெஃப்ட் சப் ட்ரீயோட ஹைட் வந்து இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள பொறுத்தளவுல 2ன்னு இருக்கு. ரைட் சப் ட்ரீயோட ஹைட் வந்து என்னது 1ன்னு இருக்கு. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன 1. இப்போ 1 இருந்தா பரவாயில்ல, 1 மைனஸ் 1 0 இருந்தா ஓகே. அதுக்கு மேல இருந்தா யூ ஷுட் பேலன்ஸ் இட். புரியுதுங்களா? ஓகே மேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெவல் 0 சரி லெவல் 3 2 1 இருக்குன்னா இப்போ இதுக்கு லெஃப்ட் சப்ட்ரியோட இது வந்து 3 இருக்கு ஹைட், ஆனா ரைட் சப்ட்ரியோட ஹைட் வந்து 1 தான் இருக்கு. இப்போ டிஸ்டன்ஸ் வந்து 2 இருக்கு. So it is not balanced one. You have to balance it. So it is not a binary tree அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு கான்செப்ட் மட்டும் என்னன்னு தெரிஞ்சு. AVL tree is used for to balancing the binary tree. The balances can be accepted is -1 0 and that -1 0 and 1 is calculated by left subtree. The balance factor is calculated either that is a left subtree minus right level of the first left subtree minus level of the right subtree. Balance factor can be acceptable only -1 0 and 1. Okay, more than that is having is that tree is called it as not balanced. Understood ma? Yes ma'am. இதுலதான்ப்பா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். டேட்டா ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவுல நீங்க முதல்ல ஸ்டாக் கியூவை படிச்சுக்கோங்க. ஸ்டாக் கியூல உள்ள அல்காரிதம் எப்படினாலும் கேட்பாங்க. அதே மாதிரி கிராஃபை பொறுத்தளவுல ஷார்டஸ்ட் பாத் அல்காரிதம் கண்டிப்பா கேட்பாங்க. அந்த இதுவும் கேட்பாங்க. அடுத்து வந்து இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ், போஸ்ட்ஃபிக்ஸ் டு இன்ஃபிக்ஸ், இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி கன்வெர்ட் பண்றது, அதனோட ப்ரொசீஜர்ஸை நீங்க நீட்டா டிஸ்கிரைப் பண்ணி எழுத தெரியணும். 10 மார்க்குன்னா 10 மார்க்குக்கு நீங்க ஃபுல்லா கொடுக்கணும். சரிங்களா? இந்த எக்ஸாம்பிளோட இந்த எக்ஸாம்பிள் ஸ்டாக்ல எப்படி புஷ் ஆகுது பாப் ஆகுதுங்கிறத யூ ஷுட் டிஸ்கிரைப் இட். ஓகே, ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரசிச்சு படிக்கலாம். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டும் அப்படிதான். அதாவது ஒரு சப்ஜெக்ட வந்து இன்ட்ரெஸ்டா படிச்சா எல்லாமே ஈஸி தான். இதுல ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் எல்லாம் கிடையாது. சரிங்களா? ரசிச்சு படிங்க, நல்லா எழுதுங்க. உங்களுக்கு பேண்டமிக் பீரியட்ல எல்லாமே பார்த்து எழுதுற மாதிரி இப்ப வந்துருச்சு. அப்படி இருந்தா கூட நீங்க படிக்கிறீங்க தெரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து. அதுக்காக தான் எடுக்கும். இப்போ எல்லாமே பார்த்து தானே எழுதுறாங்க. புக்கை பார்த்தே எழுதிட்டு போகலாம். You must know about that, what is the concept behind that. Anyway, open book system is also a very biggest problem for the students. தேடி கண்டுபிடிச்சு பண்ணணும்ல. அட்லீஸ்ட் கிளாஸ் இது பண்ணாலாவது நீங்க புக்கை பரட்டி பார்த்து ஓ இதுதான் மேம் சொன்னாங்க அப்படிங்கறத ஞாபகம் வரும். ஓகே? எஸ் மேம். மேம் எக்ஸாம்ஸ் எப்போ பாசிபிள் இருக்கு மேம்? எக்ஸாம்ஸ் அத பத்தி எல்லாம் கேட்காதீங்க. இது தயவுசெய்து எவ்வளோக்கு எவ்வளோ இப்ப எடுத்த உடனே புக்கை வாங்கி ரீட் பண்ண பாருங்க. அப்பதான் மனசுல நிக்கும் நம்ம என்ன சொன்னோங்கிறது. புரியுதுங்களா மேம்? C++ கிளாஸ் இதோட அவ்வளவுதானா? C++ நான் வாய்ப்பு இருந்தா இன்னொரு கிளாஸ் போட்டு உங்களுக்கு இன்டிமேட் பண்றேன். நான் அதோட ஓகே மேம். ஏன்னா நான் உங்க மண்டே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணவே இல்லை மேம். போன மண்டே அது கொஞ்சம் ரிவைஸ் பண்ணா நல்லா இருக்கும். ரிவைஸ் பண்ண எனக்கு இப்போ தொண்டையே போயிடுச்சுமா. 2 hours ஆயிடுச்சு. இப்போ மேம் இன்னொரு கிளாஸ் எடுங்க மேம். அப்புறமா இன்னொரு கிளாஸ் வேணா போடுறேன், கண்டிப்பா போடுறேன். ஓகே ஓகே மேம். அப்புறம் அந்த நோட்ஸ் மேம் அனுப்புறேன் கண்டிப்பா. உங்க மெயில் ஐடி எல்லாம் எடுத்துட்டேன் நான் அனுப்புறேன். இதெல்லாம் இந்த நான் டிக் பண்ணது இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகே ஓகே மேம். சொல்லுங்க சொல்லுங்க.
இன்ஃபிக்ஸ் போஸ்ட்ஃபிக்ஸ்லயே போயிடுச்சுன்னா அப்ப எல்லாமே நான் தானே நடத்தணுமா? மேம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் மேம், உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன், குரூப்ல ஷேர் பண்றேன். ஓகே, தேங்க் யூ மேம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். சொல்லுங்க மேம் நந்தினி மேம், இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கேன். டுடே ஒன்லி ஜாயின்ட் மேம் திஸ் கிளாஸ். ரெஜிஸ்டர் பண்ண மேம் நம்பர். Thank you. ரெஜிஸ்டர் எங்க பண்ண போறீங்க? இல்ல மேம், கிளாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லிருந்தாங்கல மேம். எதுல ரெஜிஸ்டர் பண்ணனும்? அட்டெண்டன்ஸ் கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அட்டெண்டன்ஸ்க்கு மேம். அட்டெண்டன்ஸ் அவங்க நோட் பண்ணுவாங்க. நீங்க என்னென்னக்கெல்லாம் அட்டெண்ட் பண்ணீங்களோ அதெல்லாம் யுனிவர்சிட்டியிலே நோட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே மேம். நீங்க ரெக்கார்ட் பண்ணதை ஷேர் பண்ணுவாங்களா உங்க குரூப்ல? தயவு செய்து கேட்டுக்கோங்க. நீங்க இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட் ஃபிக்ஸ் கேட்டிங்க இல்ல மேம், பண்றாங்க மேம். சரி, தேங்க் யூ. Thank you. Thank you. பண்றாங்க மேம். ஓகே ஓகே, தேங்க் யூ. எஸ் மேம். மேம் மார்னிங் செஷன் பண்ணுங்க மேம். மார்னிங் மாடல் டெஸ்ட் பேப்பர் மாடல் டெஸ்ட் பேப்பர்னா உங்களுக்கு இதுல இருக்கு மேம், வெப்சைட்ல இருக்கு. நீங்க கேளுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க யூனிவர்சிட்டியில இருக்கு, லைப்ரரியில இருக்கு. சரிங்களா? ஓகே மேம். Are you clear the concept? மேம் வெளில போயிட்டாங்களா? ஹலோ டவுட் இருக்கு. இந்த கிளாஸ் ஓவர் ஆகுதானா? யா கிளாஸ் ஓவர். மேமே போயிட்டாங்களா? இல்ல, இந்த கிளாஸே இல்லையான்றதுல. இல்ல அவங்க கம்ப்ளீட்டட் மாதிரி தான் சொன்னாங்க.